பேசலாம்ல ப்ரோ? பேசுங்க. டெல்லி மேட்ரா? டெல்லி மேட்ரா? இல்ல டெல்லி மேட்ரா அப்படின்றத விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோ. நிறைய பேருக்கு நமக்கு புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்குலாம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வந்து ரொம்பவே வந்து பழகிருக்கோம் அதுல. நீங்க இதோட இன்னைக்கு ஒரு கேஸ், இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறத நீங்க கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கடைசியா இருக்கிற ஒரு அடிமட்ட ஒரு மக்களை கூட பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது நிறைய பேர் நம்ம பேச மாட்டோம், நமக்கு தெரியல. இருந்தாலும் பொதுவா வந்து இதை பத்தி சுருக்கமா என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலி வந்து இந்த நம்ம தேர்தல் நிதியெல்லாம் கொடுப்பாங்கல்ல ப்ரோ. இப்போ ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து பணம் கொடுக்கணும்ன்ற ஒரு விதி இருந்தது, முன்னாடி இருந்தது. அது எவ்வளவு இருந்ததுன்னா இப்ப எப்படின்னா ஒரு 10,000 ஒரு நிறுவனம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட லாப கணக்குல ஒரு 10% தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறை இருந்தது. அது இல்லாம யாரு பணம் கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி அப்படி இருந்தது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2017 அதாவது 2019 தேர்தலுக்கு முன்னாடியே இந்த சட்டம் திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து பணம் யார் வந்து எவ்வளவு வேணா கொடுக்கலாம், அதாவது வெளிநாட்டுல இருந்தும் அவங்க வந்து பணம் கட்சிக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரியான இதை வந்து ஒண்ணு மாத்திட்டு இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா இப்போ ஸ்டேட் பேங்க் மூலியமா தான் வந்து பணம் கொடுக்க முடியும். அப்ப பணம் கொடுக்குற இப்போ ஒரு கோடி ரூபா வந்து இப்போ வந்து ஒரு பாண்டா வந்து எஸ்பிஐல வாங்கி அவங்க எந்த கட்சிக்கு வேணா போய் கொடுத்துடலாம். அவங்க வந்து அதை பணமாக்கிடுவாங்க. இப்ப இதுக்கு எந்த விதமான ஒரு இதே கிடையாது, பேன் கார்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவங்க வாங்குறாங்க, எந்த கட்சிக்கு வேணா போய் கொடுக்கலாம், கொடுக்குறவங்களும் வெளியே சொல்லவும் மாட்டாங்க. முன்னாடி வந்து தெரியற மாதிரி இருந்தது. அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. சரி, நான் அடிச்சுட்டு இல்ல நான் அடிச்சுட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. யோ நீ ஒரு நிமிஷம். யோ விஜய், உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல விஜய் ரசிகர், எனக்கு ஒண்ணு புரியல ப்ரோ. தலைவரே, நீ என்னன்ற சொல்லி முடியுங்கன்ற, அப்புறம் பார்த்தா இரு சொல்லி முடியுங்கன்ற. ஆர்டிஐல கொடுக்க முடியாதுன்றது மட்டும்தான் பிரச்சனையே தவிர யாரு கொடுக்குறா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. ஆதார் கார்டு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. யாரு வேணாலும் போய் பாண்டு வாங்கலாம். அவங்க 50,000 ரூபாய்க்கு மேல நீ எந்த டிரான்சாக்சன் பண்ணாலும் பை டிஃபால்ட் நீங்க ஆதார் கார்டு கொடுக்காம பண்ண முடியாது, இல்ல ஒரு பேன் கார்டு கொடுக்காம பண்ண முடியாது. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை சிக்கல் இருந்ததுன்னா, ஆர்டிஐல போட்டு கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சிக்கல், அவ்வளவுதான். எப்படி பணம் வந்து யாரு கொடுக்குறாங்களோ அது மக்களுக்கும் தெரியாது, தேர்தல் கமிஷனுக்கும் தெரியாது. அதெல்லாம் அது தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இல்ல? இப்ப கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க தலைவரை, நீங்க கேஸ் தெரியாம பேசாதீங்க. இப்ப கூட யார் கொடுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யார் கொடுத்தா, யார்கிட்ட இருந்து இவ்வளவு பணம் வந்தது, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆர்டிஐல எவ்வளவு பணம் உங்களுக்கு வந்தது, அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப பாஜக வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க, அப்ப உனக்கு எவ்வளவு பணம் வந்தது, எனக்கு வந்து 5,000 கோடி வந்தது, 6,000 கோடி வந்தது, அவ்வளவுதானே தவிர அந்த ஆர்டிஐல நாங்க சொல்ல வேண்டியது இல்லைன்ற சட்டத்தை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்குவாஷ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், இது எப்போ இந்த திருத்தம் எப்ப கொண்டு வந்தாங்க? இந்த திருத்தம் பாஜக இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க. அது எந்த வருஷம்? 17 18 தெரியல. சரி, எதுக்காக இதுல திருத்தம் பண்ணாங்க? எதுக்காக திருத்தம் கொண்டு வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எதுக்காக, ஒரு நிமிஷம், 2017 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல. அத எதுக்குன்னு சொல்லுங்க. தெரியல, அதனால தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க. அத தானப்பா சொல்றேன், சொல்லுங்கப்பா. அவங்க வந்து கட்சின்றது வந்து பப்ளிக் இது கிடையாதுன்னு அவங்க டிஃபைன் பண்ணி கிளாசிஃபை பண்ணி அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான், கட்சின்றதெல்லாம் பிரைவேட்லாம் கிடையாது, அப்படிலாம் எடுக்க முடியாது, இந்த இது நீ பப்ளிக்கா தான் வச்சிருக்கணும், அதை நீ கொடுத்துதான் ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல புரியல, கட்சின்றது கட்சிக்கு நிதி கொடுக்கறது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, தேர்தல் கமிஷனுக்கும் தெரிய வேண்டிய அவசியம். ஒரு நிமிஷம், தேர்தல் கமிஷனுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, யார் நமக்கு பணம் கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கு தெரிய தேவையில்லை, தேர்தல் ஆணையத்துக்கும் தெரிய தேவையில்லை. ஐயா சாமி, இப்ப கூட சொல்றேன் கேளு, கிளாசிபிகேஷன்ல பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தேர்தல் நிதி கிடையாது, இது கட்சி நிதி அப்படின்னு சொல்லி அதை வந்து செக்மெண்டா மாத்தி, இன்னைக்கு கூட எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி வருதுன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக எவ்வளவு நிதி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காங்கிரஸ் பீரியட்ல தகவல் உரிமை சட்டம்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரி நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா எவ்வளவு பணம் வேணா வந்து, அதாவது யாரு வேணா கொடுக்கலாம், எந்த கார்பரேட் நிறுவனம் வேணா எவ்வளவு கோடி வேணா கொடுக்கலாம்.
அது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா இதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு? பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க 2017 கொண்டு வந்துட்டு 2018 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இந்த பாண்டு நிதியில மட்டுமே ஒரு 70% பாஜக மட்டும்தான் போயிருக்கு. இதுல இன்னொரு அது பிரச்சனை எப்படி ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியும்? ஒரு அது நிமிஷங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? யார் 6500 சொன்னா? கோடி அவங்க தாங்க அதிகம். காங்கிரஸ் 900 கோடி. ஆர்டிஐ ஏங்க, நான் உங்ககிட்ட நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு எவ்வளவு பணம் போகுதுன்னு தெரியாதுன்னும் போது நீங்க எப்படி பணம் அதை அது 60% வெளியில அவங்களுக்கு வருங்க. தான் போகுதுன்னு ஒரு நிமிஷம். கண்டுபிடிச்சீங்க? பணம் வந்து எந்தெந்த கட்சிக்கு பணம் பாண்டு வழியா வந்து பணம் எவ்வளவு வந்திருக்குன்றது அதை சொல்லிடுவாங்க. ஆனா யாரு குடுக்குறாங்க, எவ்வளவு குடுக்குறாங்க அப்படின்றது வெளியே தெரியாதுன்றதுக்காக தான் இவங்க திருத்தம் கொண்டு வந்தது. அதுவும் இல்லாம இதுல இன்னொன்னு பண்ணிருக்காங்க. முதல்ல வெளிநாட்டுல இருந்து ஒரு என்ன சொல்றது, வெளிநாட்டுல இருந்து பணம் கட்சிக்கு கொடுக்க முடியாது. இதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்து இப்ப என்னன்னா, இங்க இருந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் ரூம்ல ஒரு ரூமை போட்டு ஒரு ஒரு கம்பெனி பேரை பதிவு பண்ணி அங்க இருந்து இவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரிலாம் திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து கன்ஃபார்மா இப்போ ஒரு வெளியிடும் போது இந்தந்த வெளிநாடுகள்ல வந்து சும்மா ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி செட்டப் பண்ணிலாம் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. இப்போ எஸ்பிஐக்கு தான் தெரியும் யாரு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப அமலாக்கத்துறை இவங்க கையில இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ்க்கு யாரு நிதி கொடுக்குறான்றதை தெரிஞ்சுப்பாங்க. காங்கிரஸ்க்கோ இல்ல எதிர்கட்சிக்கு யார் யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தை டார்கெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இவங்களுக்கு. அதாவது நமக்கு பணம் வரணும், எதிர்கட்சிக்கு பணம் போகக்கூடாது. இது ரெண்டுமே இதுல நடந்துரும். இப்படிதான் நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்து மேல வந்து சின்ன ஒரு ரைடு போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமுக இப்ப ஒரு சவுக்கு போட்டிருந்தாப்ல. சவுக்கு வந்து என்ன போட்டிருந்தாரு, இந்தியா சிமெண்ட்ஸ் மூலமா திமுகவுக்கு நிதி போயிருக்கலாம் அப்படின்றது போட்டிருந்தாப்ல. நீங்க இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. எஸ்பிஐ மூலமா வந்து பணம் யார் யாருக்கு போகுதுன்றதை இவங்க தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு அதிக பணம் வரும். அப்புறம் எப்படி ஒரு 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 இது எப்படின்னா, யாருமே அரசியல் பண்ண முடியாது. நம்ம மட்டும்தான் இருக்கணும், நமக்கு மட்டும்தான் நிதி வரணும், நமக்கு யார் கொடுக்குறாங்க கொடுக்க யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருந்ததுன்னா இது கிட்டத்தட்ட இது வந்து என்ன சொல்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்கதான் கடைசி வரைக்கும் இவங்கதான் ஆள முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடும். இது ஒருத்தவங்க பாதிக்குது. இல்ல வைபர் இப்போ இல்ல வைபர் இப்போ 3வது தடவையும் அவங்க தானே ஜெயிக்கிற மாதிரி தானே அப்படித்தானே தெரியுது எல்லா மாநிலம் மற்ற ப்ரோ மாநிலங்களை அததான் பார்க்கும்போது. ப்ரோ சொல்றேன். இவங்க என்னன்னா, காங்கிரஸ்க்கு எந்த கார்பரேட் நிறுவனமும் வந்து பணம் கொடுக்காத வழி பண்ணிடுவாங்க ப்ரோ. இப்ப கூடமே காங்கிரஸ்க்கு வந்து இது வரைக்குமே 900 கோடி தான். நீங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கே 900 கோடி வாங்கியிருக்காங்க. ஒரு ஒரு மாநிலத்துல மேற்கு வங்கத்துல அவங்களே 900 கோடி வாங்கி. அப்ப இப்ப நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்ல, காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ண மாட்டேது, வளர பணம் இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் யார் யார் நிதி கொடுக்குறா அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கிறது. எஸ்பிஐ மூலமா தனக்கு பணம் வாங்கிக்கிறது, எதிர்கட்சிக்கு போறதெல்லாம் நோட் பண்ணி அதை வச்சு அமலாக்கத்துறையை வச்சு ரைடு பண்றது. இதுதான் நடந்திருக்கு. இது வந்து என்ன சொல்றதுன்னா, இல்ல வைபர் எப்படி அதான் நீங்க எப்படி நீங்க உட்கார்ந்து சொல்றதெல்லாம் 10க்கு 10 இல்ல ரூம்ல இல்ல உட்கார்ந்து வானத்தை பார்த்து சிந்திப்பீங்களா? இல்ல இது எப்படி இதெல்லாம் எப்படி டிரைவ் நீ பண்ணுவீங்க? நீ இதை முட்டு விஜய் கொடுக்கும் போதே ரசிகன் ஒரு நிமிஷம் நீ நீங்க நம்புறா. நீ நீங்க ஒரு நீங்க நிமிஷம் யாரு? நீங்க நீ பாஜகவா? முட்டு கொடுக்கும் போதே தெரியுது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இதுல என்ன நீ வந்து பிஜேபி மேல எதுவும் தப்பே இல்லைன்றியா? புரியல எனக்கு. பிஜேபி மேல தப்பு இல்லைன்னு நான் எப்பயா சொன்னேன்? சுப்ரீம் சரி கோர்ட்டே சொல்லியிருக்கையா, சரி, நான் நான் எதுக்கே சொன்னதுல என்ன சொன்னேன் அதை? தப்பு இருக்கு? சரி, நான் சொன்னதுல தப்பு எனக்கு தெரிஞ்சதை பேசுனா சரி சொல்லு. அதுலயாச்சும் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லு. சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னையா தனியா ஆள் பேசுறதுக்கு? அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு இப்ப என்ன? அததான் சொல்றேன். என்னமோ முட்டு சுப்ரீம் கொடுக்குற கோர்ட்டு முட்டு கிட்டத்தட்ட இங்க பாருங்க. 6 வருஷம் நடந்திருக்கு ப்ரோ. 6 வருஷம் நடந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா, இந்த 6 வருஷத்துல எத்தனை மாநிலத்துல வந்து இவங்க வந்து எத்தனை எம்எல்ஏக்களை வந்து வாங்கினது, ஆட்சி கழித்தது, இது எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? இந்த 6 மாசத்துல எத்தனை எம்எல்ஏக்களை வாங்கினாங்க? 6 மாசம் இல்ல, 6 வருஷம். 6 2018 இருந்து வருஷத்துல 2023 வரைக்கும். அது இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா அந்த வருஷமா இருக்கிற வாங்குறதுல மட்டும் கட்சியெல்லாம் அவங்கள விட்டு போயிருச்சு. எத்தனை எம்எல்ஏக்களை வாங்கினாங்க? மொத்த கட்சியும் அவங்கள விட்டு போனதுதான் பாக்கி. யாரை விட்டு? பாஜக விட்டு. பாஜக. உங்களுக்கு அரசியல் புரியல. இத்தனை இத்தனை மாநிலங்கள்ல எவ்வளவு எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க தெரியுமா? இப்ப மகாராஷ்டிரால என்ன நடந்துட்டு இருக்கு? எம்எல்ஏக்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா? என்ன வாங்கியிருக்காங்களான்னா புரியலையே ப்ரோ. உங்களுக்கு புரியல, சரி விடுங்க. இப்ப மகாராஷ்டிரால என்ன நடந்துட்டு இருக்கு? எம்எல்ஏவை வாங்குறதுன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. வாங்குறதுன்னா தெரியல உங்களுக்கு? ஆட்சியை கவிழ்க்கிறது ப்ரோ. இப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப பீகார்ல என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களா, அதான் உங்களுக்கு தெரியுமே எல்லாம். ஒண்ணுமே நடக்கலங்க. அவன் ஒண்ணுமே அந்த நடக்கலையா? அவன் யார்? அவன் அந்த 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 ஆள் யாரு? அவன் பேர் என்ன? பீகார்ல நிதிஷ்குமார். என்ன நடந்திருக்கு? ஆட்சி மாறி இருக்கா? ஏன் ஆட்சி மாறிச்சு? ஏன்? அததான் நீ தான் சொல்லணும். அதைத்தானே சொல்ல விடுங்க. ஏங்க, இது வந்து நிதிஷ்குமாரோட ட்ரெடிஷனல் பேட்டர்ன்.
நிதிஷ்குமார் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தேர்தல்ல ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஜெயிப்பாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் 2.5 வருஷம் முதல்ல இருந்துக்கிறேன், நீ 2.5 வருஷம் இருன்னுவாரு. அந்த 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக என்ன பண்ணுச்சு, டேய் நீ தான் 2.5 வருஷம் முடிச்சிட்டல, இப்ப எனக்கு குடுன்ன உடனே, உனக்கு எதுக்கு நான் குடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவை கழட்டி விட்டு, அந்த இன்னொரு கட்சி இருந்தது இல்லையா, ராஷ்டிரிய ஜனதா தள், அது கூட கூட்டணி வச்சு, அவங்க என்ன சொன்னாருன்னா, இருக்க போறது 2.5 வருஷம், அதுல 1.5 வருஷம் நான் இருந்துக்கிறேன், 1 வருஷம் நீ இருந்துக்கோன்னு அவங்க கிட்ட டீல போட்டு, அங்க 1.5 வருஷம் ஆட்சியில இருந்தாரு. இப்ப 1.5 வருஷம் முடிஞ்சு இப்ப கடைசி வருஷம் குடுறான்ன உடனே, உன்கிட்ட நான் எதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட வந்து நான் 1 வருஷம் மிச்சமா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பிளஸ் இது என்ன இதனால வாங்குற மட்டும் கிடையாது, இதனால மட்டும் கிடையாது. மெஜாரிட்டி இல்லைன்னா இவங்களுக்கு எந்த மாநிலத்துல மெஜாரிட்டி இல்லையோ எதிர்கட்சிக்கிட்ட இருந்து எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி அமைக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. எப்பா போய் எம்எல்ஏவா ஹிஸ்டரியை எடுத்து வாங்கி இங்க பாருங்க. நான் பாஜக ஒன்னு ஆட்சிக்கு ஒன்னு வந்தது சொல்லிட்டு இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. ஒண்ணு இது வந்து எல்லா அதான் மாநிலத்திலும் இது சொல்லிட்டு வரைக்கும் வந்தேன் என்ன நடந்ததுதான். நடந்ததுன்ட்டு. இன்னொன்னு சொல்றேன், 2019 வந்து இவங்க 2017 இந்த சட்டம் கொண்டு வராங்க, 2018 இருந்து இந்த நிதியை பெறுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் தண்ணியா பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு 2020 கணக்குல கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே 2020 கணக்கு காட்டும்போது 2500 கோடி கிட்டத்தட்ட பணம் வந்து இப்படி இந்த முறையில வந்து பெற்றிருக்காங்க. யாரு கொடுத்தான்னு தெரியாது, யாரு வாங்கினான்னு தெரியாது. இப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து இவங்க ஐடிவிங்கெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ட்ரெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருது? இன்னைக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு வந்து இவங்களுக்கு மொத்தமா வந்து இனி வந்து என்ன சொல்றது, இதையும் வந்து அவங்க வந்து எப்படியும் வெளியிட போறது கிடையாது. யார் பணம் கொடுத்தா யார் பணம் கன்ஃபார்மா வெளியிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு அவன் வெளியிடுவான்னு வேற? அதுதாங்க சொல்றேன், இதுக்கும் ஏதாவது ஒண்ணு முட்டுக்கு சொல்றேன். இது எவ்வளவு நீங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப இன்னைக்கு இந்த தீர்ப்பு வரல, இப்ப 2024 இவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதிர்கட்சின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்பயே வந்து நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாஜகவோட வங்கி கணக்குல பேங்க் பேலன்ஸே கிட்டத்தட்ட 6000 கோடி இருக்குன்ற மாதிரி இவர் அரவிந்த் ஒருத்தர் அவர் பேசிட்டு இருந்தாப்ல. இது காங்கிரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வேற 500 கோடி தான் இருக்கு. இவங்க 2024 தேர்தலை எப்படி இவங்களால ஒண்ணு பண்ண முடியும்? பணம் வந்து எதிர்கட்சி 500 கோடி இருக்கு சரிங்களா, அவங்க கிட்ட 6500 கோடி கிட்டத்தட்ட இருக்கு. இப்போ அதுல வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 கோடி வரும் வருஷத்துக்கு. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க. இவங்களால வந்து இவங்க இந்த சட்டத்திருத்தம் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு மட்டுமே பணம் வர்ற மாதிரி ஒண்ணு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி 2024 காங்கிரஸ்க்கு கீழே ஒரு இத்தனை மாநிலங்கள்ல எப்படி இவங்களை எதிர்த்து நிக்க முடியும்? யாராலுமே நிக்க முடியாது. அதுதான் நடந்திருக்கு. 2019லயும் அதான் நடந்திருக்கு. இப்ப 2024 நடக்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பணம் இருக்கு. ஆனா இது எவ்வளவு என்ன சொல்றதுன்னா, ஒருத்தவங்களே நம்ம பேசுறோம்ல, நம்மளே இது பாதிச்சிருக்கு. அந்த மாதிரி சொல்றேன் நானு. உங்களை என்ன பாதிச்சது? உங்களை பாதிக்காது ப்ரோ. நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு, முட்டாள்தனமா இருக்கு. ஏமா என்ன பாதிச்சிருக்குதான், அப்புறம் பாதிக்கலையா? பாதிச்சிருக்குதான். ஏன்னா என்ன இன்னைக்கு என்ன சிலிண்டர் என்ன விளைவிக்குது, பெட்ரோல் என்ன விளைவிக்குது, பாதிக்கலையா இதெல்லாம் இவங்க ஆட்சியில? சரி, இப்ப காங்கிரஸ் இருந்தா இது வந்திருக்காதுன்னு சொல்றீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரணும், காங்கிரஸ் போக கூடாது. ஏங்க எந்த நாய் ஆட்சி விஜயரசன் இப்ப இதெல்லாம் சரின்றீங்களா? இப்ப இதெல்லாம் சரின்றீங்களா? இப்ப இதெல்லாம் சரி அப்படின்றீங்களா? சரி கிடையாது. அப்புறம் அதான் அவர் சொல்லிருக்காரு. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, என்ன கொடுத்தாலும் முட்டு கொடுக்கறதா வேலை, புரியுதா? நான் தான் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டேனப்பா. சரி ப்ரோ, என்ன முட்டு கொடுத்தேன் நானு? சரி நான் சொன்னேன். இல்ல சரி கிடையாதுல்ல, அப்புறம் ஏன் டிபேட் பண்றீங்க? சரி கிடையாது, அப்புறம் ஏன் டிபேட் பண்றீங்க? சரி கிடையாது தானப்பா சொல்றேன். காங்கிரஸ் இருந்திருந்தா வராதான், நீங்க ஏன் டிபேட் பண்றீங்க? விட்டுட்டு போக வேண்டியதானே? அப்படி இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா யாரு இருந்தாலும் இதான் நடக்கும்ன்றாரு, மாத்த முடியாதுன்றாரு அன்பு. அதுதான் இல்ல ஆனந்த், இது பொதுவா சொல்லலாம், யாரு வந்தாலும் யாரு வரலாட்டினாலும், இதெல்லாம் இல்ல நடந்திருக்கதா சொல்றோம். அது தப்பா சரியா அதை பத்தி பேசணும். அவர் வந்தாலும் அப்படிதான் இருக்கும், அதுக்கடுத்து வந்தவரும் அப்படிதான் இருக்கணும். ஆனந்த் ப்ரோ, தலைவரே, நாடு கேவலமா போகுதான்னா ஆமா கேவலமா தான் போகுது. ஆனா இத காங்கிரஸ் வந்து எப்படி சரி செய்யும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி நீங்க சொல்லுங்க, வேற என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஐடியா சொல்லுங்க. என்னத்த சொல்ல முடியும் சொல்லு, அதுதான் பிரச்சனையே. ரஜினி வந்து ஆன்மீக அரசியல் மாற்றம் அந்த மாதிரி பண்ணலாமா? ஆன்மீக அரசியல் பண்ணலாமா? இல்ல இவர்கிட்ட எல்லாம் பேசி வேலைக்கு ஆகாது ப்ரோ, ஒரு ஐடியா போய் பாருங்க.
ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. விஜய் சொல்லு ரசிகன் மாஸ்டர். ப்ரோ. காங்கிரஸ் நான் பெரிய இவ்வளவு ஆளுங்களெல்லாம் ஜிஎஸ்டி இறக்கி போட்டிருக்க இருக்கீங்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பேசல. சொல்லி அன்பு சொல்லியா. விஜயரசிகன் ப்ரோ, இல்ல விஜயரசிகன் ப்ரோ, கேக்குதா? தலைவர் வந்திருந்தா மாறி இருக்குமா ப்ரோ? தலைவர் வந்திருந்தா யார் வந்திருந்தாலும் மாறி இருக்காது. தெளிவா தெரியுதா? அப்போ உங்க தலைவர் ஆன்மீக அரசியல் பண்றது சொன்னாரு, அவர் வந்திருந்தாலும் இப்படித்தான் இல்ல இருக்குமா? இல்ல கனி, அவரு இதெல்லாம் வந்து என்ன ரஜினி பண்றாரு? ஃபேன் யோ கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, ஒரு நிமிஷம் யோ கொஞ்சம் கனி அமைதியா கனி சொல்லுங்க. இங்க பாரு. ரஜினி வந்து அவரை என்ன பண்ண முதல்ல போறேன்னு விஜய் சொல்லல. ரசிகர்லாம் அப்படின்னும் போது நான் கூப்பிடாத. எப்படி சொல்ல முடியும் மாறுமா மாறாதான்ட்டு? இல்ல அவர் ரஜினி ரசிகன் தான் அவரு, அதனாலதான் அவர் இல்ல தலைவரை இல்லங்க, கேக்குறாரு. நான் அப்படி இங்க ரஜினியை கூட தான் நீ கேக்குறேன், விஜய் ரசிகர்லாம் ரஜினியை தான் கூப்பிடாத. கேக்குறேன். இல்ல ஆன்மீக கனி, அரசியல் இங்க ஒண்ணு இருக்கு, இங்க பாருங்களா. இல்ல இப்போ ரஜினி அரசியல் அறிவிச்சதுக்கு அப்புறம், எப்போ இந்த ஆன்மீக அரசியல்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு குரூப் ரஜினி ரசிகனா ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி ஆட்கள்ல இவரும் ஒருத்தர். இவங்களோட அஜெண்டாலாம் வேற. இவங்களுக்கு என்னன்னா வந்து இது எல்லா மாநிலத்திலயும் இருக்கிற குரூப் தான் இது, புரியுதுங்களா? இவங்களுக்கு என்னன்னா இவங்களோட தனிப்பட்ட ஒண்ணு இருக்கு, ஆனந்த் ப்ரோ, என்ன சுயநலம் இருக்கு? ஒண்ணு இருக்கு. ஆனந்த் ப்ரோ இந்த கேக்குதா? சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறதா, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னங்க சுயநலம் இருக்கு சொல்லுங்க, நான் கேக்குறேன். ப்ரோ ஆனந்த் ப்ரோ கேக்குதா? சொல்லி அன்பு சொல்லு. ஓகே ஓகே. விஜய் ரசிகன் ப்ரோ, காங்கிரஸ் வந்திருந்தா நான் இவ்வளவு இவ்வளவு ஜிஎஸ்டி நேரம் போட்டிருக்க பேசுனதுல மாட்டாங்க. என்ன சுயநலம் இருந்ததுன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் ப்ரோ திருத்த முயற்சி பண்றேன். இல்ல, தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் டாபிக் மாத்துங்க ப்ரோ. எதுக்கு அந்த லால் சலாம் கேமியோ தேவையில்லாத இது. விஜய் ரசிகன் நீங்க இப்ப சரிப்பா, அதுக்கு என்ன பேசுனீங்க இல்லையா, பண்ணலாம்? இதெல்லாம் முட்டு ப்ரோ. நீங்க கொடுத்து இந்த முட்டு எனிவேங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க. அதாவது நான் யோசிச்சு ப்ரோ நான் பாக்குறேன். இந்த கட்சி தான் என்னது தைரியமா சொல்லுங்க ப்ரோ. ஒரு இந்த நம்ம கட்சி விஷயம். தான் இந்த இடம் தைரியமா தெரியுமா சொல்லுங்க உங்களுக்கு? ப்ரோ. ஏன் தர்மபுரி ப்ரோ தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஏன் தயங்குறீங்க? நான் இந்த கட்சி தான் உண்மையை சொல்லுங்க. இல்ல ஏன் இன்னைக்கு அதுக்கு ஏன் தெளிவா தயங்குறீங்க? இருக்காரு, அதனால கொஞ்சம் பயமா இருக்கும் போல அவருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா அதுக்கு ஏன் போல்டா தயங்குறீங்க? பேசுவாப்ல. இரு ஏங்க, ஏதோ அரசியல் பேசும்போது கரெக்டா தர்மபுரியா பேசுங்க, இரு. இல்லன்னா அடிச்சு விடலாம். மத்த கதைனா அடிச்சு விட வேண்டியதான். அரசியல் சொல்லுங்க. பேசுங்க. என்ன நீங்க என்ன சொல்ல தர்மபுரியில என்ன? வரீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் இப்ப கூட என்ன சொல்றேன், சரிப்பா இத மாத்திருவோம். ஓகே, இத மாத்தி எப்படி சரி செய்ய போறீங்கன்னு யார் சொல்ல போறான்னு தானே கேக்குறேன். அத கேட்டா உங்களுக்கு அதுக்கு பதில் அதுதான் இல்ல. நானும் சொல்றேன்ல, காங்கிரஸ் வந்திருந்தா இவ்வளவு ஜிஎஸ்டி போட்டிருக்க மாட்டாங்க. வேண்டான்றேன். நான் பாஜக தூக்கி குப்பையில போட்டுருவோம். சரி ஓகே, வேற யாரு வரப்போறா? அவங்க என்ன பண்ண போறாங்க? ஏதாவது தெரியுமா இங்க இருக்கிறவங்களுக்கு? இல்ல அவங்க அப்புறம் பேசட்டும். உங்களுக்கு தெரியுமா? 10 வருஷத்துல உங்களுக்கு நீங்க என்ன தெரியுமா? பண்ணீங்க அத சொல்லுங்க. அவங்க பண்றது ஒண்ணும் அதுக்கப்புறம் பண்ணல. தேர்தல் முடிஞ்சு அது அப்ப ஒண்ணும் கேட்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க அட இப்ப என்ன? நான் தான் சொல்றேனப்பா, ஒரு ஒண்ணும் நிமிஷம். பண்ணலன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட ரொம்ப மோசமா பண்ணிருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்? அவன் சுப்ரீம் கோர்ட் சொல்றதான் கேட்கணும். சரி, தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா இத? ஆமா, தப்புன்றேன். அப்ப இது எத்தனை வருஷமா நடந்திருக்கு? ஏங்க, நான் எதுக்குங்க சரி தப்பு சொல்லணும்? நான் இங்க யாரும் சரி தப்பு சொல்ல போறதில்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அது தப்புன்ட்டு. அப்புறம் நான் என்ன அதை இல்லங்க, போட்டு மாத்தி சொல்றது கட்சி இருக்கு? ஆதரவாளரா உங்ககிட்ட கேக்குறேன். அந்த கட்சி ஆதரவாளரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பாஜக ஆதரவாளர்ல, நான் காங்கிரஸ் எதிர்ப்பாளர். நல்லா கேட்டுக்கோங்க. இது என்ன புதுசா இருக்கு? ரஜினி ஆதரவாளர், அதானே ப்ரோ? ரஜினி ஆதரவாளர். நான் வந்து ஒரு என் தமிழ் மக்களை அங்க அழிச்சு ஆன்மீக அரசியல் காங்கிரஸ் நடக்கும்னு அது கூட நினைச்சீங்க, எங்களுக்கு அதானே? வேணா ஆன்மீக அரசியல் நீங்க வேணா இப்படி வேணா வைக்கலாம். நீங்க என்ன சரிங்க நினைக்கலாம், நாம் ப்ரோ, தமிழர் ஒரு ஆதரவாளர்னு நிமிஷம்யா. வச்சுக்கலாம். நீ சரிங்க, காங்கிரஸ் இல்லன்னா சரி நிறைய கட்சி இருக்கு, எந்த கட்சி ஆதரவாளர் அது என்ன சொல்லுங்க. என்னை வந்து ஏதோ ஒரு கட்சியோட ஐடியாலஜிக்கு நாம் நெருக்கமா தமிழர் கொண்டு ஆதரவாளரா? போகணும்னா ஒரு நிமிஷம் இருப்பா. நாம் தமிழர் வந்து சீமான் ரஜினியை போட்டு பொலப்பொலன்னு பொழந்தாரு ப்ரோ வர்றதுக்கு இருக்கட்டும் முன்னாடி. ரஜினிய இருக்கட்டும். அவர் ஆதரிக்கிறீங்க, ஆனா கரெக்ட் தான். அவர் இல்ல அப்படி இவர் அடிச்சது நாம் தமிழர்லாம் கரெக்ட்ன்றீங்களா? கிடையாதுங்க. கொஞ்சம் ஒரு நல்லா நிமிஷம் கேளுங்க. இவர் கனி நாம் தமிழர்லாம் கிடையாது. கோவை விஜய் குண்டுவெடிப்பு பத்திலாம் அவர் ஷேர் பண்ணிருக்காரு. இவரெல்லாம் அக்மார்க் எப்பா சங்கி, சாமி, கனி நல்லா புரியுதா? கேட்டுக்கோங்க. சும்மா வந்து நல்லா கேட்டுக்கோங்க. எப்பா நம்ம கொஞ்சம் எதுவும் அமைதியா பேச இருங்க. மாட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னோட கொள்கையே இங்க இருக்கிற எந்த கட்சிக்கு பக்கத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு. நான் அதுக்கு ஆதரவாளர்னு சொல்லல. என்னோட கொள்கை எந்த கட்சிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நாம் தமிழர் கட்சி. ஏன் அப்படின்னா, நான் எங்க தமிழர்களோட பிரச்சனையில நான் காங்கிரஸை கடுமையா எதிர்க்கிறேன். அவ்வளவுதான் மேட்டர். அண்ணாமலை பேசுனதுக்கெல்லாம் அப்போ ரஜினி அடிச்சது கரெக்ட் தான்றீங்க சீமானு?
இல்ல கனி இல்ல அவர் ரஜினியை ரஜினியை விட்டுருங்க. போட்டு அடிச்சதெல்லாம் சீமான் இல்ல சொன்னதெல்லாம் கரெக்ட் கனி தானே? அவர் அரசியல் அவர் நான் விட்டுருங்க. இப்ப அவரு லால் சலாம் படமே வேற பாக்கலன்னு டாபிக். சொன்னேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லங்க சரி அதை ஆக்சுவலி விட்டுருங்க. சரி அதை விட்டுருங்க. இவர் அண்ணாமலையோட சரி அதை இதெல்லாம் ஷேர் விட்டுருங்க பண்ணிருக்காரு, லைக் ப்ரோ. பண்ணிருக்காரு. கேட்டா ப்ரோ வந்து அந்த நாம் தமிழர். டிபேட் ப்ரோ ஒன்னு சரிங்க ஆமா. ப்ரோ. அந்த டிபேட் ஐயோ விடுங்க. சாமி, நான் இன்னொரு நல்லா டிபேட் கேட்டுக்கோங்க. இல்ல இன்னொரு காங்கிரஸ டிபேட் வருவோம். இந்திய விஜய் லெவல்ல ரசிகர் ப்ரோ. எதிர்க்கிறதுக்கு நாம் தமிழரால முடியாது. அவ்வளவுதான் மேட்டரு. நீ சரி என்னோட ஓகே கொள்கை ப்ரோ. என்னன்றது கேட்டீங்கன்னா நான் அவ்வளவுதான் சொல்றேன். இந்திய லெவல்ல நான் எதிர்க்கிறதுக்கு யாரு முடியும் காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கு? ப்ரோ சரி ஓகே. எந்த தமிழர்களை காங்கிரஸ் அழிச்சாங்க? இப்போ எனக்கு காங்கிரஸ் வரக்கூடாது. வேற யார் வேணா வரட்டும். நீ மம்தா பானர்ஜி வச்சு சரி பிரைம் நீங்க மினிஸ்டர்னு தானே சொல்லு, சொன்னீங்க ஓட்டு போட தயார். தமிழர்களை நீ அழிச்சாங்க காங்கிரஸ் இது அது சொன்னீங்க. என்ன எந்த தமிழர்கள் கேஜ்ரிவால் பிரைம் அழிச்சாங்க மினிஸ்டர்னு சொல்லு, ஓட்டு போட தயார். நீ ப்ரோ? ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ்ல இருக்க தமிழர்களை எவனையோ சொன்னா முடியாது. தமிழர்களை காங்கிரஸ் அழிச்சாங்கன்னு சொன்னீங்க. யார் அழிச்சாங்க? ரஜினிகாந்த் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா சொல்லுங்க ப்ரோ. விஜய் ரசிகர் ப்ரோ எந்த தமிழர்கள் ஒரு அடிச்சாங்க ரிவ்யூ காங்கிரஸ்? ரஜினியை முடிய அவர் ரஜினி சொல்லுங்க ஆதரவாளர் ப்ரோ. தானேங்க, அப்படிதானே கேட்கணும். இல்ல இல்ல எப்பா அவர் சாமி, வந்து நான் காங்கிரஸ் ரஜினி எதிர்ப்பாளருங்க. ரசிகன். சினிமா வேற நானே அரசியல் வேற. சொல்றேன், நான் தான் சொன்னேன் இங்க வந்து லால் சலாம் படம் பார்க்கலன்ட்டு. லால் சலாம் படம் நல்லா இல்லைன்னு இத்தனை பேர் கத்துனீங்க. நான் ஒரு வார்த்தை பேசுனேனா? ப்ரோ சரி, ஆனந்த் அவர் இல்ல இல்ல ஒரு அரசியலுக்கு நிமிஷம் வரும்போது ஆதரிச்சீங்களா ப்ரோ அவர் எதிர்த்தீங்களா? லால் சலாம் நீங்க ஏன் இருங்க இருங்க பேசலன்னா அவர் அந்த லால் படம் சலாம் நல்லா படம் இல்ல, பிடிக்கல. ஒரு நிமிஷம் அதனாலதான் நீங்க பேசல. லால் சலாம் படம் ஏன் பிடிக்கலன்னு கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியும். மேல ஷேர் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாம் ஒரு குரூப்புங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இல்ல அது மதத்தை ஆல்ரெடி பத்தி சொல்லிட்டாரு வெறுப்பு வைபர் இருக்கு ப்ரோ. இவங்களுக்கு. அது ஏன் பிடிக்கலன்னா, அவரு ஆமா நான் ஆமா கொஞ்சம் ஆமா இவங்க எல்லாம் பேசிக்கலாமா? வந்து நான் கொஞ்சம் பேசி சும்மா சொல்லுங்க. இருங்க விஜய் ரசிகனை பொழக்கிறதுக்கு மனிதன் வந்திருக்காரு. மனிதன் இல்ல பேசுங்க. அவரு வந்து இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை பத்தி கேட்டாரு. இங்க நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். பட் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கட்டு, நான் அதை பத்தி தெளிவா விளக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல என்ன தப்பு இருக்குங்கிறத அவரே ப்ரோ புரிஞ்சுக்கிடட்டும். கேக்குதா? ஆனந்த் வெயிட் ப்ரோ கேக்குதா? அது நான் என்னன்னு விளக்கிறேன், அது ஒரு அவரே நிமிஷம் ஷார்பி, ஒரு விளங்கட்டு. நிமிஷம். கேக்குதா? சொல்லுங்க. 2017-18 தான் இந்த மத்திய பட்ஜெட்ல இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் வந்து 2018 தான் அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் பாரத ஸ்டேட் பேங்க் தான் இந்த திட்டத்துக்கு அதுக்கு ஒரு அம்பாசிடர் மாதிரி செயல்படுது. அதுக்கு சார்பா 1000, 10,000, 1,00,000, 10,00,000, 1 கோடி வரைக்கும் தேர்தல் பத்திரங்களை வெளியிடுறாங்க. தேர்தல் பத்திரங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க பணத்தை கொடுக்கறதுக்கு பத்திரம் போடுறது மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அதன் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் என்ன செய்யுதுன்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை இந்த மாதிரி மாசங்கள்ல அந்த பத்திரத்தை விற்குது. இதுல ஒரு பெரிய ஃபால்ட் என்ன தெரியுமா? அந்த பத்திரத்தை வித்துட்டு அந்த பத்திரத்துக்கு அவங்க 10 நாளைக்குள்ளாடி அந்த பத்திரத்துக்கு பணம் கொடுக்கலாம், அல்லது 30 நாளைக்குள்ளாடி அந்த பத்திரத்தை வித்துறணும். அப்போ பணம் கொடுக்குறவங்க பேரும் தெரியாது, அவங்க எத்தனை 10 நாளும் வாங்கி பணத்தை கொடுத்துக்கிடலாம். அப்போ இதுல வந்து எந்த நிறுவனம் கொடுத்ததுன்னு தெரியாது, அந்த எந்த நிறுவனத்தை வாங்கி யாரு கொடுத்தான்னு தெரியாது, அது ஒயிட் மணியா பிளாக் மணியான்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இது அதுல உள்ள ஒரு முதல் ஓட்டை, அந்த பத்திரத்துல அந்த தேர்தல் பத்திர திட்டத்துல உள்ள ஒரு முதல் ஓட்டை. அடுத்து என்னன்னா, இந்த பத்திரத்துல வாங்கக்கூடியவங்களுக்கு பேர் இருக்காது, அவன் எந்த ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்கிற விவரமே இருக்காது. அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது அந்த பத்திர திட்டத்துல உள்ள 2வது ஓட்டை. அப்புறம் இந்த பத்திர திட்டத்தை 15 நாளைக்குள்ளாடி அதை பணமா மாத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த பணம் எங்க போகும் நல்லா கேட்டுக்கிடுங்க. அப்படி இல்லாட்டா அந்த பணம் பிரதமரோட திட்டத்துல போய் சேர்ந்துடும், நிவாரண நிதியில. அது 3வது ஓட்டை. பிரதமரோட நிவாரண நிதி எங்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த மழை காலங்கள்ல நிறைய பேர் நிவாரணம் கொடுக்க போதும் கூட பிரதமரோட நிவாரண நிதி என்னாச்சுங்கிற கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த 3 பிரச்சனை அதுல இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த திட்டத்தை முறியடிக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டது யாருன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு அமைப்பும், அப்புறம் காமன் கேஸுங்கிற ஒரு தொண்டு நிறுவனமும் சேர்ந்து போட்டா இதுதான் 6 வருஷமா நீடிச்சு. இப்போ சந்திரசூட் தலைமையில, அவரோட 5 நீதிபதி கொண்ட தலைமையில தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த திட்டத்துல இந்த 3 விஷயத்தையும் அவங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இது அரசியல் அமைப்பு சாசனத்தை மீறக்கூடிய விஷயத்துல இருக்குது. அரசியல் அமைப்பு சாசனத்தோட 19வது பிரிவு, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அது தடுக்குது. ஸோ இந்த திட்டத்துல எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை, இது சட்டவிரோதமா தேர்தல் பத்திர முறை வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தவும் உதவுது. ஏன்னா இது இந்த எங்கேயுமே யார் கொடுத்தா யார் வாங்கினாங்கிற பேர் இல்லாம ஏதோ ஒரு இது கொடுக்கறது வாங்குறதுனால இது இந்த மாதிரி ஆகுதுங்கிற இந்த 3 விஷயங்களும் இந்த 3 விஷயங்களும் தான் அதுல உள்ள பெரிய டிஃபால்ட்டு. அதைத்தான் உச்ச நீதிமன்றமே கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப இந்த திட்டத்துல இவ்வளவு ஓட்டை இருக்கும்போது அந்த திட்டத்தை எப்படி நீங்க நல்ல திட்டம்னு சொல்லுவீங்க?
ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசணும், தெரியாம சொல்ல ப்ரோ இல்ல முடியாது. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் நான் பார்த்தது என்னன்னா வந்து முதல்ல வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்து கட்சிக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு முறையும் இருந்திருக்கு போல இருக்கு. அதையும் வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இதுல இருந்து என்னன்னா வந்து அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வந்து 10% அவங்களோட லாபத்திலிருந்து 10% அளவுக்கு தான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நிதியா கொடுக்கலாம் அப்படின்றதும் ஒண்ணு இருந்திருக்கு. இதை எடுத்துட்டு ப்ரோ இதையும் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் அதையும் நான் எடுத்துட்டாங்க. பார்த்தேன். இல்ல ஒரு அதெல்லாம் நிமிஷம், இதே பார்த்தீங்க. ரெண்டுத்தையும் எடுத்ததால என்ன நடக்கும்னா எங்கேயோ ஒரு ஒரு லெட்டர் பேடு ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு பதிவு பண்ணி அங்கிருந்து பணம் வர்ற மாதிரி இவங்களால செய்ய முடியும். அந்த மாதிரியும் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எப்படின்னா பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து கருப்பு பணம் ஃபுல்லாவே இது வந்து அப்படிதான் கணக்கு. அதாவது எப்படிதான் இருந்தாலும் எஸ்பிஐல வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் இது தெரியாம இருந்ததுன்னா எவங்க கொடுக்குறாங்க எவ்வளவு இது பண்றாங்க அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க இந்த பண மதிப்பிழப்புலாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது எதுக்குன்னே புரியல. அதை கொண்டு வந்துட்டு இதை இப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே வேறு வேறா இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன். ஏங்க அது மட்டும் பாத்தீங்க, அமித்ஷா தலைமையில பாகிஸ்தான்ல 2000 ரூபாய் கள்ள நோட் அடிச்சு இந்தியாவுல வளாவ விட்டாங்க. இதுக்கும் அந்த டாப்பிக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை நீங்கள் டாப்பிக்கை மாற்றாமல் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு அந்த பத்திர திட்டம் கொண்டு வரும்போது இது கருப்பு பணத்தை ஒழிச்சிருன்னு சொன்னாங்க. பட் இப்போமே நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. அது எப்படி கொடுக்குதுன்னு தெரியாது, அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அதனால இது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தாது. கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு உச்ச நீதிமன்றமே சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கு. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடா நீங்க பேசாம 2000 ரூபாய் தாளை அடிச்சதா இருக்கட்டும், இனி 5000 தாளை அடிக்கிறதா இருக்கட்டும், அது யாராவது பண்ணிட்டு போகட்டும். இந்த டாபிக்கை மட்டும் பேசுங்க. அதை இல்ல எங்கேயோ இன்னொன்னு டீவியேட் பண்ணி வந்து மாத்தி இப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா இவங்க கைமாறா என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியாம போயிடும். இப்ப இவங்களுக்கு எவ்வளவு பணம் 6000 கோடி வந்திருக்குன்னா இவங்களுக்கு தெரியும் யாரு இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்றது ஆளுங்கட்சிக்கு தெரியும். இப்ப அதை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு கைமாறா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2-3 விமான நிலையத்தை யாரு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே எப்படின்னா நீ குடு உனக்கு இதை நான் பண்றோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா நடந்திருக்கு. ஆக்சுவலி என்னன்னா அப்பயே ராகுல் காந்தி வந்து சட்டம் வரும்போதே வந்து ரொம்ப எதிர்த்து தான் அவர் பேசியிருந்தாப்புல. இப்ப இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு இப்ப தேர்தல் வர சமயத்துல வர்றதுன்றதே இந்த 6 வருஷம் வந்து இதை ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சு எந்த கட்சியும் வளர விடாம பண்ணி பணம் அதாவது இதே இதே இப்போ நீங்க சொல்லலாம் ஏன் மத்த கட்சிலாம் வாங்கலையா அப்படின்றத மாதிரி கூட சில பேர் வந்து எடுத்து வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 6 வருஷத்துல 900 கோடி எங்க இருக்கு, 6500 கோடி எங்க இருக்கு. இப்ப நீங்க திமுக சொன்னா கூட ஒரு 300-400 கோடி சொல்றீங்கன்னு வச்சுங்களா. இது இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து இது முன்னாடி இருந்ததுதான். இப்ப இது தெரியாது அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மத்த கட்சி வந்து வளர விடாம பண்றது. மத்த கட்சிக்கு யார் நிதி கொடுக்குறாங்களோ அதை வளர விடாம பண்ணிடுறது. உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கு தெரியும் நமக்கு இவ்வளவு ஒரு ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கோன்னா காங்கிரஸ்க்கு இந்த நிறுவனம் கொடுத்துருக்கா ரைட்டு, இவங்கள ஒரு மார்க் பண்ணிக்கிறது. பணம் கொடுக்குறாங்களா, இவங்களை எந்த வழியில வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிடும். இப்ப காங்கிரஸ்லாம் வந்து வடக்க வந்து வளராம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பணம் தான். பணம் இருந்ததுன்னா எவ்வளவு இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க, இப்ப ஒரு ஒரு மூலையிலயும் பிஜேபி கொடி இருக்குன்னா காரணம் பணம் தான். பணத்தை வந்து இறைக்கிறது தான். சரி, ஓகே, இப்ப நாக் டவுன் பண்ணியாச்சு, நல்ல விஷயம். So everybody happy? நீங்க ஹாப்பியா? நான் ஹாப்பிங்க. சரிங்க, இது வந்து அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பாதிக்குமா? ஏதாவது மாற்றம் வருமா? இதனால என்ன ஆகும் அதை சொல்லுங்க. இதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்ல எந்த மதிப்பு வராது. ஆனா இப்ப நான் ரீட் பண்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட் SBI has been ordered immediately to stop issuing the future electoral bond effective 13th. இன்னில இருந்து நினைக்கிறேன், அது 13ஆம் தேதியில இருந்தே நிப்பாட்டாங்க போல. இல்ல இவங்க எப்படி தெரியுமா, இப்ப கூட இதை வந்து எப்படி வெளியிட மாட்டாங்க. ஒரு 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்களா, திரும்பவும் ஏதாவது ஒரு 3 வாரம் எக்ஸ்ட்ரா டைம் இழுக்கிறது, ஒரு இப்படியே இழுத்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கொண்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஏதாவது இதுக்கு எதிர்மாறா ஏதாவது ஒரு அவசர சட்டம் மாதிரி ஏதாவது கொண்டு வந்து லைட்டா எதுவுமே கொண்டு வர முடியாது. அதை எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நாக் டவுன் பண்ணியாச்சு. இன்னில இருந்து நீங்க போய் யாரும் பாண்ட் வாங்க முடியாது. இன்னில இருந்து இல்ல, 13ஆம் தேதியில இருந்து. இல்ல இவங்க கேட்ட உடனே எல்லாம் இவங்க வந்து போய் உடனே வெளியிட மாட்டாங்க. யார் யார் பணம் கொடுத்துருக்காங்கன்னு வெளியிட்டாலே இதுவே வந்து தேர்தலில் வந்து பாதிக்கும்.
பாருங்க இவ்வளவு இப்போ ஒரு அம்பானியோ அதானியோ இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வெளியே வந்துச்சுன்னா கன்ஃபார்மா வந்து இது பிஜேபியை பாதிக்கும்ன்றதால இது எப்படி டைம் இழுக்கிறது, ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் இழுக்கிறதுன்ற மாதிரி. ஏன்னா எஸ்பிஐ பண்ணும், இது எஸ்பிஐ என்ன சொல்லுவோம், ஒரு அவங்க ஒரு 3 வாரம் கொடுத்துருக்காங்களா, இன்னும் எங்களுக்கு ஒரு 4 வாரம் டைம் தேவைப்படுது, இப்படி இழுக்கலாம். இது ஏதாவது சின்ன சின்ன ஓட்டையை வச்சு இது பண்றது கண்டிப்பா பண்ணலாம். அதாவது இது மிகப்பெரிய ஒரு ஊழல் ப்ரோ. இது என்ன சொல்றதுன்னா அப்படி வெளிப்படையா பண்ணிருக்காங்க. இது நீங்க எப்படின்னா ஜனநாயக நாடு அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல, இது மத்த கட்சியே இருக்காது, மத்த கட்சிக்கு நிதியும் போகாது, மற்ற கட்சியே இருக்காது, நம்ம கிட்ட மட்டும்தான் பணம் இருக்கும், நம்ம அப்படியே ஆண்டுகிட்டே இருக்கலாம், இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு ஆண்டுகிட்டு இருக்கலாம்ன்ற ஒரு முறைதான் இது. சொல்லுங்க ப்ரோ மனிதம். அப்புறம் அந்த திட்டத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த ஆர்டிகல் 19(1)ஏன்னு சொல்லியிருக்கு. அது ரொம்ப சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லி வச்சிருக்கு. அது என்னன்னா, சிட்டிசன்ஸ் வந்து தன்னுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு அரசாங்கத்தையோ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கான உரிமையை ஒரு கவர்மெண்ட் அதை தடுக்குதுங்கிறத ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட் எந்த அளவு இந்த விஷயத்தை அப்படி பார்த்துருக்குங்கிறத இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சுப்ரீம் கோர்ட் எடுத்த எடுப்பிலேயே ஒரு அரசாங்கத்தை அவ்வளோ சீக்கிரம் விமர்சிக்காது. இப்போ ஏதோ ஒரு திட்டத்தில் விமர்சிக்கணுமா இருந்துச்சுன்னா அது விமர்சிக்கும் போது அதோட கூறுகளை ஆராய்ச்சி தான் விமர்சிக்கும். அதுதான் அது அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அதிருப்தி என்னவா இருக்குன்னா, அந்த பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து வங்கிகள் பணம் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது கார்பரேட்ல இருந்து வங்கிகள் பணம் வாங்குறதா இருக்கட்டும், அதுல எந்த பேரும் எந்த முகவரியும் போட தேவையில்லை. அப்ப எந்த கார்பரேட் நிறுவனம் கொடுக்குதுன்னு தெரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் அரசியல்வாதியா இருக்கிறாருன்னா அவர் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரா இருக்கட்டும், இப்போ அவர் கம்பெனில இருந்தே அவர் 100 கோடி ரூபாவை ஒரு பணத்தை கொடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தட்ட சொல்லி போட வச்சிடலாம். அப்ப அந்த பணம் வெள்ளையா மாறிடும், அது கருப்பா இருக்காது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கட்சிக்கு தானே போகுதுங்கிறத மாதிரி நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது பெரும் பணக்கார முதலாளிகளை தான் உருவாக்கும். இப்போ அரசியல் வந்து பணக்கார முதலாளிகள் விளையாட்டா மாறிடும், அடித்தட்டு மக்களுக்கு போகாது. அதை தான் சுப்ரீம் கோர்ட் அழகா தெளிவா தடுத்து அதை நிறுத்திருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இது விஷயம். அதை நான் சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். இல்ல இன்னைக்கு இந்த தீர்ப்பு ஏதாவது ஒரு சாதகமா வராம இப்படி போயிருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. 2024 இவங்க தான் வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரே கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்குன்ற மாதிரிதான் போவோம். இப்பயே வந்து இவங்களால இந்த 2024 தேர்தல் வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் இந்த விவசாய போராட்டம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் மேல வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்தது ஒரு ஒரு எதிர்கட்சி இவங்க சார்ந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு இத என்ன சொல்றது நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கொஞ்சம் இல்ல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு எல்லாம் போயிருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியா இங்க இப்ப எதாவது பத்தி பேசிட்டு இருப்போம், போவோம், வருவோம். பட் ஆனா அவங்க மேல இருந்துகிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல அவங்களோட குறிக்கோள் என்னமோ அது எல்லாத்தையும். சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? அப்புறம் இந்த திட்டத்துல வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, எப்பவுமே சுப்ரீம் கோர்ட்டும் பார்லிமெண்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டே தான் இருக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி போராடிட்டே இருக்கும். ஒரு பார்லிமெண்ட் ஒரு விஷயத்த கொண்டு வந்தா சுப்ரீம் கோர்ட் தடுக்குதுன்னா, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி தடுக்கலாங்கிறத பார்லிமெண்ட் நிறைவேற்றும். அதுக்கும் சட்டத்துல வகை இருக்கு. அதனால நம்ம உடனே அதை எடுத்துட முடியாது. இப்போ நீங்க சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் உடனே தடுத்து நிறுத்திடுச்சுன்னு. பட் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், எண்ட் ஆஃப் த டே பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய திட்டத்தை இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்துதுன்னா அதே திட்டத்தை வேற ஒரு பேர்ல அதுல என்னென்ன கூறுகளை சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சதோ அதை நீக்கிக்கிட்டு கொண்டு வரக்கூடிய உரிமை பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ பார்லிமெண்ட் நாளைக்கு இதே திட்டத்தை கொண்டு வரலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிடவே முடியாது. அதான் சொல்லிக்க ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வர முடியாது. இந்த சுப்ரீம் கோர்ட்டும் பார்லிமெண்ட்டும் எப்பவும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறத காட்டிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த திட்டம் நாளைக்கே வேற பேர்லயோ வேற கூர்லயோ கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னைக்குமே பார்லிமெண்ட் வந்து தகுந்து போகாது. சரி மனிதன், அடுத்து எப்ப பார்லிமெண்ட் கூடுது? இல்ல இதுதான் கடைசி நினைக்கிறேன், இப்ப முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல அது இவர் சொல்ற மாதிரி அவசர சட்டத்தை இவங்க என்ன வேணா பண்ணலாம். அவசர சட்டம் கொண்டு வந்துடலாம், அவசர சட்டம் கொண்டு வரலாம். அவசர சட்டத்தை 14 நாளைக்கு அவங்க கொண்டு எந்த ஒரு பேசு பொருளாவே பண்ணலங்க. அவங்க அப்படியே அமைதியா பண்ணிட்டாங்க. இது பத்தி பேசவோ இது மாதிரி நாங்க ஒண்ணு கொண்டு வரோம், இது நல்லதா கெட்டதா எதுவுமே பண்ணல. அப்படியே அமைதியா பொறுமையா பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல அதாவது சாதாரண மக்களுக்கு என்ன தெரிய போகுது, 200 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்னா அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா
அதுதான் சொல்றேன். லாஸ்டா ஒரு வீட்டுல ஒரு 200 வாங்கி ஓட்டு போடுறவங்களுக்கும் இது பாதிக்கும். அந்த மாதிரி தான் இது. பணம் எவ்வளவு வேணா கொடுப்பாங்க, அந்த மாதிரி போயிடும். சொல்லுங்க ப்ரோ. அது பார்லிமெண்ட்டை கூட்டி தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பார்லிமெண்ட்டை கூட்டாமலேயே அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட கொண்டு வந்துடலாம். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டை நாட போகணும். அதுக்கப்புறம் அதுல உள்ள நுணுக்கங்களை அவங்க மறுபடியும் ஆராயணும். ஸோ அதனால அது வந்துச்சுன்னா அது வந்தது தான். ஸோ எப்பவுமே சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தடுக்க பார்க்குதுன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த குடியுரிமை சட்டம். சுப்ரீம் கோர்ட்ல நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனா பார்லிமெண்ட்ல திரும்பவும் கொண்டு வந்து அதை மறுபடியும் மாத்தினாங்க. ஸோ பார்லிமெண்ட்ங்கிறது மக்கள் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அதை சுப்ரீம் கோர்ட் என்னதான் தடுக்க நினைச்சாலும் அது ஏதாவது ஒரு முறையில மாத்தி பார்லிமெண்ட் கொண்டு வரும். அங்க அதிகாரம் தான் விளையாடுமே தவிர அந்த ஒரு இந்த நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற சண்டை இவங்க 2 பேருக்குமே எப்பவுமே இருக்கும். அது இந்திய அரசமைப்பிலேயே அது இருக்கிறது தான். அதை எழுதும் போதே அது அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இந்த அது ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா அதை கீழே பார்லிமெண்ட் திரும்ப திருத்தி அந்த சட்டத்தை கொண்டு வந்துடும். இதுக்கு பார்லிமெண்ட்டை கூட்டணும்னு அவசியமே கிடையாது. பார்லிமெண்ட்டை கூட்டாமலே இந்த சட்டத்தை கொண்டு வரலாம். அப்படி சட்டமே கூட்டாம ஒரு மாநிலத்தோட எல்லைகளே விரிவாக்கியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கே தெரியாம ஒரு மாநிலத்தையே உருவாக்கியிருக்காங்க ஒரே நாளையில. ஸோ நடக்கும். இந்த சட்டம் இப்ப இந்த தேர்தல் பத்திரம் நின்றுச்சுல, நாளைக்கு இது வேற பேர்ல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளே முடிவு பண்ண முடியாது. இல்ல இன்னும் ஒரு 2 நாள்ல இவங்க என்ன பண்றாங்க, இதை பத்தி என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத வச்சே தெரிஞ்சுக்கலாம். 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க இப்படியும் இதை வெளியிட போறது இல்லை. வெளியிட்டாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு வந்து நியூஸா இருக்கட்டும். இப்ப இதையே வந்து நீங்க கிட்டத்தட்ட வடக்கு ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% ஹைலைட் பண்றதும் கிடையாது. இப்ப இன்னைக்கே இந்த அம்மானி மீடியா எல்லாமே என்ன பண்ணும்னா இப்பயும் வந்து அதர் கட்சி என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றதான் வந்து இது பண்ணி பேசுறது. நம்மளே வந்து அந்த தப்பு பண்றோம். திமுக அதை வாங்கியிருக்கா, காங்கிரஸ் அதை வாங்கியிருக்கா. பட் இது வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு வந்து ஏதோ ஒரு ரைடு போயிருக்காங்க. நீங்க ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இவங்க திமுக பணம் கொடுக்குறாங்களா, ரைட்டு, இவங்களை ஒரு இது பண்ணி ஒரு மிரட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஆட்களை அனுப்பி இது பண்ற மாதிரி தான் இது. இந்த தேர்தலில் இவங்க எப்படி தெரியுமா, இந்த தேர்தலில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், இந்த 5 வருஷத்தை நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த கடைசி கட்ட எல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த லெவல்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமா நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாதாரணமா ஒரு திமுக பேசுறோம், எதிர்த்து பேசவே ஆள் இல்லை. வடக்கெல்லாம் எதிர்த்து பேசவே ஆள் இல்லை. இப்ப மகாராஷ்டிராவெல்லாம் எதிர்கட்சியே இல்லை. அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. இப்ப எப்படி அதிமுக எப்படி 2ஆ பிரிஞ்சு ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கோமோ, கட்சி ஆரம்பிச்ச சரத்பவார் உயிரோடு இருக்கும் போதே அந்த கட்சி உங்களது இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு அவரோட ஆதரவாளர்களுக்கு கட்சி பேர் மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கட்சியே இல்லை. இப்போ ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கட்சி இப்ப அவங்களுக்கு எதிர்கட்சியே இல்லை. நம்ம எப்படியாவது மகாராஷ்டிராவில ஒரு எதிர்ப்பாளர் இருக்கா, இவங்க என்ன பண்ணணும், இங்க எதிரணின்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்றதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போயிருக்காங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ, எனக்கு அதை பத்தி தெரியல. மனிதன் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியும், பட் நான் அந்த அரசியல் கட்சிகளை விமர்சிக்க நான் விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு. ஸோ நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச விரும்பலை. பட் நான் இந்த திட்டத்தில் உள்ள நிறை குறைகளை சொன்னேன். அதில் நிறைகள் இல்லை, அதில் குறைகள் மட்டும்தான் இருக்கு. அது கார்பரேட் கம்பெனி கையில் போயிடுது, அதுல இருந்து பணம் பெறப்படுது. ஸோ அதனால அது மனுஷன் அந்த பேச்சுரிமையை தடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இதை வச்சு இந்த திட்டம் சரியில்லைன்னு நான் சொன்னேன். அந்த திட்டத்தை நாளைக்கு இதே மாதிரி பேர்ல கொண்டு வரவும் முடியும். அதுதான் உச்ச நீதிமன்றம் நான் பெரியவனா, பார்லிமெண்ட் நான் பெரியவனான்னு இன்னைக்கு இல்ல, இந்திரா காந்தி பீரியட்லயே நடந்திருக்கு, மொரார்ஜி தேசா காலத்துல நடந்திருக்கு, இல்ல கரண் சிங்கோட காலத்துல நடந்த விஷயங்கள் எனக்கு சரியா தெரியல, அதனால கேக்குறேன். மகாராஷ்டிரா நடந்தது அது மகாராஷ்டிரான்னு இல்ல, அது ராஜஸ்தான்லயே நடந்திருக்கு. நீங்க மகாராஷ்டிரா மட்டும்தான் பாத்தீங்களா, ராஜஸ்தானை பார்க்கலையா? எல்லா ஸ்டேட்லயுமே நடந்திருக்கு, எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்ல இப்ப சமீபமா நடந்துட்டு இருக்குல்ல, இப்போ தேர்தல் சமயத்துல இப்போ அது நடந்தது. இப்ப எப்படி இந்த சிவசேனாவில இருந்து எப்படி அவரை வெளியே அனுப்பிட்டு இந்த ஷிண்டேன்னு நினைக்கிறேன் அவர் பேர்ல கட்சியை மாத்தினாங்களா, இப்ப அதே மாதிரி சரத்பவாரோட கட்சியை வந்து அவரோட சொந்தக்காரர் தான் நினைக்கிறேன், இன்னொருத்தர் பேர் சரியா தெரியல. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சது சரத்பவார் உயிரோட இருக்காருங்க. எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்கி அவரு பிஜேபிக்கு ஆதரவான ஒருத்தர் பேர்ல இது உங்க கட்சி தான் கொடுத்துட்டாங்க. இது எப்படி இருக்கு புரியுதுங்களா? கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர். சொல்லுங்க.
அது தேர்தல் ஆணையம் வந்து எப்படி எடுத்துக்கிடும்னா, எந்த எண்ணிக்கையில உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அதை வச்சு தேர்தல் ஆணையம் அந்த கட்சியோட சின்னத்தை அங்கீகரிச்சிடும். அந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் வந்து முடிவெடுக்கிறத அது இல்ல அது புரிஞ்சுக்கவே முடியாது. கரெக்டான இதான்னு கேக்குறேன். கரெக்டா அது அப்படின்ற ஒரு சட்டப்படியோ மனசு இல்ல நியாயப்படி பார்த்தா தப்பு தான், நியாயப்படி பார்த்தா தப்பு தான். பட் நம்ம தேர்தல் ஆணையத்தை நம்ம விமர்சிக்க முடியாதுல்ல. அவங்க ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்தாங்கன்னு அந்த முடிவு நின்றுடுச்சுன்னா நின்னதுதான். இல்லங்க அங்க எதிர்கட்சியே இல்லங்க. இப்ப சிவசேனா கட்சியும் வந்து அந்த ஷிண்டேன்றவருக்கு போயிடுச்சா, அவர் தானே அவங்க பக்கம் தானே இப்ப முதலமைச்சரா இருக்காங்க, கூட்டணியில முதலமைச்சரா இருக்காங்க. இப்போ சிவசேனா கட்சியும் வந்து அவர் பேரு இந்த பால் தாக்கரே மகன், அவர் பேரு என்ன சரியா தெரியல, உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே, அவருக்கும் இப்போ கட்சி இல்லைங்க. இப்போ இவங்க சரத்பவார் ஒரு எதிர்கட்சி, இப்போ வந்து நம்ம இங்க சொல்லலாம் ஒரு 3வது பெரிய கட்சி மாதிரி ஒண்ணு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியும் வந்து இப்ப இதுக்கு ஓகே இவங்க எதிரா இருக்காங்களா, இவங்க கட்சியை உடைச்சி பண்ணியாச்சு. இப்ப அங்க இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ்லயும் முக்கியமான ஆட்கள்லாம் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் நினைக்கிறேன் ஆள் மாறிட்டாங்க. பெரிய பெரிய தலையெல்லாம் வந்து இந்தாண்ட இழுத்தாச்சு. இப்ப என்னன்னா மகாராஷ்டிராவில வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு எதிர்ப்பலை இருக்கிறத எதிரணி வந்து பயன்படுத்திக்க கூடாது, இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்றதுக்காக கட்சி இருந்தாதானே நீ வந்து போட்டி போட்டு எங்களை ஜெயிப்ப, கட்சியே இல்லையே உனக்கு அப்படின்றதுக்காக அது என்ன சொல்றது, இதுதான் கட்சியே ஒருத்தர் பேர்ல இருந்ததை ஃபுல்லா பிடிங்கிட்டாங்க. இப்ப எப்படி இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஒரு பேரை மக்களுக்கு பதிவு பண்ணி அது நிக்க முடியுமா? காங்கிரஸும் வந்து இருக்கு, காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. இவங்க 2 பேரும் போய் காங்கிரஸ் வந்து இணைச்சிக்க முடியும், அதுதான் பண்ண முடியும். இது இது எப்படி இது புரிஞ்சுக்க முடியல இது. பட் நீங்க கேட்டதுக்கு நிக்க முடியுமா, நீங்க கேட்டதுக்கு ஒண்ணு சொல்றேன். இத மாதிரி மாயாவதிக்கும் கன்சிராமுக்கும் நடந்திருக்கு. கன்சிராம் வந்து மக்களை திரட்டி ரோடெல்லாம் நடத்தி கூட்டிட்டு போகும்போது கூட கன்சிராம வந்து ஒரு சமூக போராளி, கன்சிராம அவரை முத்திர குத்திட்டாங்க, அவரை ஒரு ஜாதின்னு முத்திர குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மாயாவதியை உள்ள கொண்டு வந்து முதலமைச்சராக கூட ஆக்கி காட்டினாரு. மக்களோட நம்பிக்கை இருந்துன்னு ஆயிடுவாங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்போ யாரோ முன்பின் தெரியாத ஒரு கட்சி சின்னத்தை வச்சு கூட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஏதோ ஒரு சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க, மக்கள் விரும்பினதுனால ஜெயிக்க வச்சவங்க இருக்கிறாங்க. மக்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர் கட்சி சின்னத்துல நின்னாலுமே, மக்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் கட்சி இல்லாத வேற சின்னத்துல நின்னாலுமே ஜெயிக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி மகாராஷ்டிரா அரசியல் விளையாட்டு நடக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்களுக்கு ஒருவேளை அந்த கட்சி நம்ம நினைக்கிறது மாதிரி அந்த மக்களும் நினைச்சிருந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சிருந்து அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அதுக்கு தான் போடுவாங்க. ஸோ அதனால நம்ம ஏன்னா இது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு அரசியல் விளையாட்டு தான். இங்க இருந்து அங்க கூடுவாங்க, அங்க இருந்து இங்க கூப்பிடுவாங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிடுவாங்க, நாளைக்கு 2 பேர் ஒன்னாயிக்கிடுவாங்க. ஸோ அதனால நம்ம முடிவே பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க யாருக்கு ஆதரிச்சு பேசுறீங்களோ நாளைக்கு அவங்களே ஒன்னாயிருவாங்க. ஸோ இந்த அரசியல் இல்ல இல்ல ப்ரோ, விளையாட்டு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாலாம் போனது இல்ல ப்ரோ. இப்ப நம்ம காங்கிரஸ் டைம்லாம் பாத்துருக்கோம்ல, இவ்வளவுலாம் எக்ஸ்ட்ரீமா எந்த இதுவும் போனது. இப்ப பீகார் எடுத்துக்கோங்க, முதலமைச்சரை ரைடு பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. அவர் இப்ப வேற ஆள் வந்து ஒரு மாநிலத்திலயும் யார் யார் இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்களோ அவங்களை எல்லாம் டார்கெட் பண்றது, கட்சியை உடைக்கிறது, நீ ஒத்து வரலையா உனக்கு இது பண்றது, இது இது வந்து அதான் சொல்றேன்ல. இந்த 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 வருஷம் இந்த 2024க்கு அதாவது ரொம்ப உச்சக்கட்ட நிலைக்கு போயிட்டாங்கன்ற அதை யோசிச்சு நீங்க சாதாரணமா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றேன். நமக்கு தெரியாது வடக்கு அரசியல் பத்தி, நம்ம யாரும் பேசுறதும் கிடையாது தமிழ்நாடுல அவங்கள பத்தி. எனக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு அதோட சின்ன சின்ன நுணுக்கம் வரைக்கும் தெரியும். ரொம்ப சின்ன மைன்யூட் என்ன நடக்குதுன்னு கூட தெரியும். பட் என்னன்னா நம்ம அந்த கட்சிகளை விமர்சிச்சு பேசினா கடைசி நமக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த அரசியல் விளையாட்டு மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதே சரத்பவார் தான் நான் காங்கிரஸ் கூட கட்சி சேர்க்க போறேன்னு சொன்னாரு. அதே சரத்பவார் தான் திரும்பவும் பிரிஞ்சு வந்தாரு. அதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்த மாயாவதி தான் இங்க போறேன்னு சொன்னாங்க, திரும்ப அங்கிருந்து மறுபடியும் இங்க வந்தாங்க. ஸோ நாளைக்கே இதே எலெக்ஷன் வரும்போது இவங்க எல்லாம் ஒண்ணு கூடலாம், சொல்ல முடியாது. எலெக்ஷன் நேரம் வந்து யாரு கூட ஒண்ணு சேர்க்க வைக்குதுன்னு தெரியாது. சித்தாந்தங்கள் எல்லாம் உடைச்சிட்டு சிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒன்னாயிருவாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேசிக்கிடலாமே தவிர அந்த கட்சிகளோட என்ன தப்பு இருக்குங்கிறத எடுத்து சொல்லலாமே தவிர அந்த கட்சிகள் என்ன விளையாட்டு பண்ணுதுங்கிறத நம்மளால கணிக்கவே முடியாது. அதனாலதான் அது அரசியல். அது சூப்பர் விளையாட்டு. அது நம்ம நினைச்சிருப்போம் இதுதான், நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஃபன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, அதெல்லாம் ஃபன்னே கிடையாது. அரசியல் தான் சூப்பர் ஃபன்னு. அங்க போய் இருந்து அங்க பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், அதை விட ஃபன் எங்கேயுமே கிடையாது. அது எப்படியாவது இன்னைக்கு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க, நாளைக்கு பார்க்கும்போது அதே 2 பேர் அடிப்பாங்க, அதே 2 பேர் நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, அதே 2 பேர் மாறி அந்த மாறி மாதிரி பேசுவாங்க. பொதுவா சொல்ல முடியாது இல்ல, சில கட்சியெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணதுல. காங்கிரஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம் 10 வருஷம் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கூத்து எல்லாம் பண்ணது கிடையாது. அவங்களே வந்து அவரையே இப்ப மன்மோகனே வந்து இப்ப விமர்சிச்சதுக்கு என்ன காரணம், ஒரு இது இல்ல, ஒரு ஃபோர்ஸா இல்ல, ஏதோ பொம்மை மாதிரி இருக்காரு அந்த மாதிரினா இருக்காரு. இப்படி எல்லாம் கட்சி ஒண்ணு நடக்குதா என்னன்னே தெரியல,
இப்படிலாம் இருந்துதான் அவங்களை தூக்கி போட்டதே தவிர அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். என்ன ஒண்ணு நமக்கு எதிராக போயிட்டாங்க சில இடத்துல. முக்கியமா தமிழ்நாட்டை எதிர்த்து சில வருஷங்கள்ல சில இடங்கள்ல போனதாலதான் முக்கியமா அது அவங்க தோத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். முக்கியமா எல்லாம் அது இல்லாம பொதுவாவே ஒரு 10-15 வருஷம் ஒரு ஆட்சியில இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது எதிர்க்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரிதான் இவங்க உள்ள வந்தது. வந்தவங்க எதிர்க்க யாருமே இருக்கக்கூடாது. நான் போட்டியே இந்த மாதிரிலாம் எந்த இதுவும் நடந்தது இல்லை. நம்ம இது நார்மலைஸா சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே இப்படித்தான், இவங்க நாளைக்கு கூட்டிடுவாங்க, நம்ம இது பேசுறது ஒண்ணு பெரிய விஷயம் அப்படி பேசுறது எல்லா கட்சியும் இப்படிதான்ற மாதிரி போயிடும். இல்ல கரெக்ட் தான். பட் நான் எல்லா கட்சியும் சொல்லல. பட் ஜனநாயகப்படி ஒரு கட்சியை மாதிரி இன்னொரு கட்சி நடந்துக்கிடாது. நீங்க எல்லாத்துலயுமே ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் எதுக்கு ஜனநாயகப்படி நடக்கணும்னு அவங்க கூட கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன அரசியல் விளையாட்டு பண்றாங்கன்னு நம்ம மக்களா இருந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க சொல்லக்கூடிய ஜனநாயகப்படி போகக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த கட்சிகளை தத்துவங்களை விட்டுட்டு இன்னொரு கட்சி கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு கட்சிக்கு மேல அவ்வளோ குறிப்பிட்ட ஒரு அழுத்தம் இருக்குது, குறிப்பிட்ட பிளாக் மார்க் இருக்குதுன்னா மக்கள் தான் அதை புரிஞ்சு அந்த கட்சியை எடுக்கணும் அல்லது வெளியே கொண்டு வரணும் அல்லது ஜெயிக்க வைக்கணும். பட் அது மக்கள் கையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசதான் மக்களுக்கு புரியும். அந்த விஷயங்கள் மக்களுக்கு புரியணும்னா மக்களுக்குள்ளாடியே பேச ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க சொன்னது மாதிரி கரெக்ட் தான். நான் உங்க பாயிண்ட் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நியாயம் இல்லாம தான் நிறைய இடத்துல நடக்கிறாங்க, நியாயம் இல்லாம தான் நிறைய இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க, நியாயம் இல்லாம தான் சில விஷயங்களை கொண்டு வராங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. பட் சவுத்துக்கு நார்த்துக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க படித்த மக்கள், இங்க தத்துவார்த்தமான மக்கள், இங்க எதையுமே அந்த நூல் நிலையில இருந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மக்கள் அதிகம். இங்க அந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஊடகங்களும் அதிகம், எடுத்து சொல்லக்கூடிய விஷயமும் அதிகம். ஆனா நார்த் அப்படி இல்லை. அந்த ஒரு ரிலீஜன் போலரைசேஷன் மாதிரி மாறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனை வச்சு மாத்திக்கிடலாம், குறிப்பிட்ட விஷயங்களை வச்சு பண்ணிக்கிடலாங்கிற ஒரு எல்லைக்கு போகும்போது நார்த் மாறிடுச்சு. அதனாலதான் அந்த இடத்துல அது எடுபட மாட்டேங்குது. இங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது அங்க அதிகமா இருக்கும்போது குறிப்பிட்ட அளவுல அவங்களே ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. அது அற ரீதியா பார்த்தா அது ரொம்ப பெரிய தப்பு தான். பட் அதை எப்படி தடுக்கணுங்கிறதும் யாருக்குமே தெரியாத ஒரு கேள்விக்குறி. ப்ரோ இல்ல முக்கியமா இத நம்ம சொல்றோம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விஜய் இப்போ சினிமா நிப்பாட்டிட்டு ஃபுல் டைம் அரசியல் வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட இது என்ன, ஒப்பீனியன் என்ன அதோட? ப்ரோ கன்ஃபார்ம். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல்ல கன்ஃபார்ம் வெற்றிடா இருக்கு ப்ரோ. வரட்டும் கன்ஃபார்மா. நான் எதிர்பார்க்கறது ஒரு 10% மேல வந்தாலே அவரு தன்னை நிரூபிச்சிருவாரு. சரிங்களா? அதாவது நான் ஒரு இதுல சொல்லியிருந்தேன், அதை கூட சில பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இங்க திமுகவே கடைசி ஒரு தேர்தலாம் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க விசிகேவோ இல்ல காங்கிரஸோ கூட்டணி இல்லாம யாருமே இங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு தொகுதியிலயுமே ஒரு கூட்டம் இருக்கு. 5000 பேர் வேற ஒரு இதுல பிரிஞ்சிருக்காங்க. இங்க எல்லாமே அரவணைக்கணும். அப்படி இருந்தாதான் ஆட்சின்றது இப்ப நம்ம எம்ஜிஆர் மாதிரி நம்ம பேசலாம், எம்ஜிஆர் மாதிரி பேசலாம், இது பண்ணலாம். நான் நெகட்டிவா சொல்லல. அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அவரு தன்னை நிரூபிச்சிட்டாலே அவருக்கு பின்னாடி சில கட்சிகள் வரும், கூட்டணி அமைச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். விஜயகாந்த் இதை தான் பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் தேர்தலில் அவர் நிரூபிச்சாரு. ரெண்டாவது எல்லா அதிமுக திமுக அவர் ஒரு பெரிய இடமா பார்த்தாங்க. 2 பேருமே இழுக்க பார்த்தாங்க. அவர் அதிமுக கூட போனாரு. 30 தொகுதி ஜெயிச்சாப்லன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒருத்தவங்களை எதிர்கட்சி ஆனாரு அவரு. திமுகவை தள்ளிட்டு அப்படிதான் அவர் கூட்டணி வச்சுதான் எதிர்கட்சி ஆனாரு. அப்ப எல்லாமே இங்க சேர்ந்து வரணும். அந்த ஒரு புரிதல் நிறைய பேருக்கு கிடையாதுங்க. நம்ம வந்தோமா, நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சு அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஒரு தொகுதியில போய் நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம என்னதான் ரசிகர் மனமா இருந்தாலும் ஒரு வீட்லயும் சில பேர் திமுக பிரிஞ்சிருப்பாங்க, இவங்களா பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் நம்ம அரவணைக்கணும். சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப விசிகே இந்த பிஎம்கே எல்லாம் ரொம்ப காலமா இருக்கு. அவங்களாலே தனியா நின்று ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு ஜாதி அமைப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தனியா நின்று ஓட்டு பிரிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொகுதி வாங்கலாம். நாம் தமிழரும் அதான் பண்ணிட்டு இருக்கு. ஓட்டை பிரிக்கலாம், அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் காமிக்கலாம். இது என்னன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. விஜய் ஒரு 15% வாங்கி காமிச்சாலே ஒரு பெரிய விஷயம் தான். அதை பார்த்துட்டு சில கட்சிகள்லாம் இல்ல இவங்க 2 பேருமே ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி வர்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு 2-3 கட்சிகள் விஜய் பின்னாடி வந்து இல்ல கரெக்ட் ப்ரோ. டிஎம்கேக்கு டவுன்ஃபால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கேக்கு ப்ரோ நம்ம டிஎம்கேவை அதாவது நீங்க 2 விஷயம் இருக்கு. இப்ப எல்லாருமே இங்க ஊழல் தான் நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். ஊழல் பண்ணாத இந்தியாவுல ஏதாவது கட்சி இருக்கா? கிடையாது. பிரச்சனை நம்ம யாரை எதிர்க்கிறோம், யாரோட இடத்துக்கு வரோம். இப்போ இல்ல இப்போ
இல்ல ப்ரோ, அவரை சிஎம்ஆ இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து சிஎம்ஆ நிப்பாட்டி வச்சா அவர் டவுன்ஃபால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா வந்து யாரும் எடுத்ததும் எடுத்துக்க மாட்டாங்கல்ல. இப்ப உதயநிதியை வந்து ஒரு தலைவரான இப்ப கொண்டு வராங்க இப்பதான். இப்ப அதே மாதிரிதான் ஸ்டாலினியும் கடைசியா 2016 தேர்தலில் ஏன் ஸ்டாலினை முன்னிறுத்தாம வந்து கலைஞரை முன்னிறுத்தினாங்க அவர் உயிரோட இருக்கும்போது. அவருக்குன்னு ஒரு மரியாதை, இவர் நிறுத்தினா அவர் இருக்கும்போது அவங்களதான் நிறுத்தினாதான் ஓட்டு கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பயும் க்ளோஸா தான் வந்தாங்க. அந்த தேர்தலையும் க்ளோஸா வந்தா தோத்து போனாங்க, கொஞ்சம் சதவீதத்துலாம் தோத்து போனாங்க. அதுலயும் ஒரு கூட்டணி இருந்தது அவங்க பின்னாடி. அப்போ இப்ப உதயநிதினா புதுசா வராருல்ல, நிறைய பேர் நினைப்பாங்க என்ன இவங்க குடும்பமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்க ஒரு வெளிப்படையா பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப வந்து நம்மள இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ராகுல் காந்தி வராரு, சோனியா காந்தி இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கான இப்ப நம்ம பேசுறோம், சினிமாவில் பேசுறோம்ல, அப்பா எடுத்துதான் விடலாம். நிறைய கட்சி சின்ன சின்ன கட்சிலாம் இருக்கு. இப்ப அவங்க வந்து அவங்களோட இதை இது ப்ரூவ் பண்ணணும். இப்ப ஸ்டாலினே இவ்வளவு வருஷம் கழிச்சு இதை இப்பதான் முதலமைச்சர் ஆயிருக்காப்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் அவ எடுத்ததும் வந்து உதயநிதி யாரா பெருசா பார்க்க மாட்டாங்க. அவர் ஒர்க் பண்ணணும். ஒருவேளை அடுத்த தேர்தல் அவங்க தோத்தா கூட அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அரசியல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாரும் அவரை தான் ஒரு இதா பார்ப்பாங்க. அப்ப வந்து இதா இருக்கும். இப்ப நீ இதே வந்து நிறைய பேர் பேசுற மாதிரி உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படி போனா கூட அது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். இவங்க வந்து மூணாவதா போயிடுவாங்க. ஏடிஎம்கே ஒரு பெரிய பொருட்டா இருக்காது. இப்ப நீங்க இவங்க வேற இந்த பிஜேபி கூட பிரச்சனை பண்றதால ஒருவேளை பிஜேபி வந்துட்டா இந்த கட்சியே உடச்சு விட்டுருவாங்க. அது பெரிய அளவுல நடக்கும். அது ஒரு டிராமா ஒண்ணு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த சமயத்துல இவர் அரசியலுக்கு வர்றதுன்றது வந்து பெரிய அளவு ஒரு 10-15% ஓட்டு வாங்கினாலே ஒரு பெரிய அளவுக்கு பேசுவாங்க. அப்போ வந்து இவரை நம்பி ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய கட்சிகள் பின்னாடி விஜய் பின்னாடி வந்தா இவருக்கு அது இல்லாம இப்ப நிறைய பேர் இவரை பாராட்டுறதுக்கான விஷயம் என்னன்னா, இவர் இன்னும் ஒரு 3 தேர்தல் கூட வந்து இவர் போட்டி போடலாம். இந்த தேர்தல் இல்லையா, இன்னும் 2 தேர்தல். இப்படிதான் ஒருத்தவங்க வளர்ந்து சதவீதத்தை பெருக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு கிங் மேக்கர் லெவலுக்கு ஒரு எப்படி விஜயகாந்த் இருந்தா அப்படியோ எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி அதுக்கடுத்து இப்படி வர்றதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு நடைமுறையான ஒரு விஷயம். அதுக்கே நிறைய விஷயம் வந்து விஜய் பண்ண வேண்டியது இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. சொல்லுங்க ப்ரோ. நான் பேசிக்கலாமா? விஜய் சாரை வந்து இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. விஜய் சார் அப்படி அந்த கட்டுக்குள்ளே அடைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து சித்தாந்தங்கள் அடிப்படையில் வரக்கூடியது. ஸோ விஜய் சார் வந்து அந்த சித்தாந்தங்களுக்கான தமிழ்நாடு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதோ அந்த சித்தாந்தத்தோட தலைவர்களை தான் எடுத்துக்கொண்டு உள்ள வராரு. ஸோ அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க 15%, அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். மக்கள் அந்த இடத்துல அவரை கொண்டு ஆளக்கூடிய இடத்துலையோ அல்லது அதுக்கு எதிரான இடத்துலையோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் மக்களை அணுகிற விதம், மக்கள்கிட்ட எப்படி பேசுறாங்கிற விதம் அந்த நேரத்தில் அவருக்கு உதவியாகும். ஏன்னா அவர் இன்னும் 2 வருஷம் அவருக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால அவர் ஈஸியா மக்களோட மனசை வெல்லலாம். ஏற்கனவே அவருக்கு ரசிகருங்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தையும் தவிர்த்து அவர் மக்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்க சொன்னீங்க விஜய் சார் வந்து அவர் சொல்லி அதுக்கப்புறம் கூட்டணி வச்சாதான் ஓட்டு வாங்க முடியும். இல்ல 2 வருஷம் இருக்குன்றீங்க. அந்த 2 வருஷமே ஒரு படம் நடிக்கிறதுக்கு தான் அந்த 2 வருஷம் எடுத்துக்கிறாரு தவிர வந்து களத்துல வேலை செய்யல. நான் முடிச்சிடுறேன். அது நீங்க சொன்னீங்க, என்னை தடுக்காதீங்க இடையில, எனக்கு அது சொல்ல வந்தது மறந்துடுச்சு. அப்புறம் அவரை 2 வருஷத்துக்குள்ளாடி அவருக்கான வேலையை எடுத்து முடிச்சுட்டு வந்தாலுமே கூட அதுக்கப்புறம் அவர் மக்கள்கிட்ட என்ன பேசுறாரு, என்ன பழகுறாரு, அதுக்கப்புறம் அந்த ஆளக்கூடிய கட்சிக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுங்கிறத பொறுத்து விஜய் சாருக்கு ஓட்டு மதிப்பு அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அதுக்கப்புறம் அவரை தனியா கூட்டணி வச்சுக்கிட்டாதான் அவருக்கு மதிப்பு வரும்னு சொன்னீங்க. கூட்டணி வச்சுக்கிட்டாதான் அவருக்கு ஓட்டு கிடைக்காது. அவர் தனியா நின்னு அவர் மக்கள்கிட்ட கூட்டணின்றது நம்ம வந்து ஒரு கட்சிக்கு கீழே போய் இருந்தாதான் கூட்டணின்றது நமக்கு மதிப்பு கிடையாதுங்க. நான் பேசி முடிச்சிடறேன். ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோ. நம்ம இல்ல ப்ரோ, நம்ம கட்சி நீங்க பேசும்போது நான் பேசல. இல்ல ப்ரோ, நீங்க சரி சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் பேசுங்க. அப்போ அவர் கூட்டணி வச்சுட்டு போகணும்னா நீங்க இவ்வளவு ரசிகரா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விஜய் சாரை மட்டும்தான் ரசிச்சு அவருக்கு வேண்டி ஓட்டு போட போறாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லயும் அவருக்கான ஒரு தொண்டர்களோ அவருக்கான ஒரு ரசிகர்களோ இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஓட்டு போடும்போது என் தலைவன் தனியா தான் வந்து நிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை பொறுத்து வரக்கூடிய நேரத்தில் அவர் வேணா அரவணைச்சு ஏத்துக்கிடாம இருக்கிறது அவரோட பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்த உடனே மாற முடியாது நீங்க சொன்னீங்க. பட் அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க எடுத்துக்கிடலாம். அதை விட ஒரு பெரிய உதாரணமா
அமெரிக்கால ரொனால்ட் ரீகன் எடுத்துக்கிடலாம். ஒரு நடிகர் அரசியல்வாதியா வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சும் மக்கள் அவரை ஓட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பழமவாத கருத்துக்களை சொன்னதுனால தான் அவரை வெளியே தூக்கி எறிஞ்சாங்க. ஸோ அதனால உடனே மக்கள் யாரையுமே புறக்கணிக்க மாட்டாங்க. அதுவும் மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு விஜய் சாருக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஈஸியா மக்கள் மனசை வென்றவர். ஒரு பெரும் கூட்டத்தை அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் ஒரு கூட்டத்தை பிடிச்சிருக்கு. அப்போ மக்கள் யாராவது ஒரு எதிர்சக்தி வராதான் வேண்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த எதிர்சக்தியாக கொண்டு உட்கார வைக்கவோ அல்லது அவரை ஆளுங்கட்சியா உட்கார வைக்கிறதுக்கோ மக்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஒரு கோணத்துல யோசிச்சாலும் கரெக்ட் தான், நான் சொல்லக்கூடிய கோணத்துல யோசிச்சாலும் கூட யோசிக்கலாம்னு நான் இல்ல சொல்றேன். ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க டெல்லியை கொண்டு வந்து தமிழ்நாட்டு கூட வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கதைலாம் வேற. அவர் ஒரு இடத்துல இருந்தாப்புல, அங்க ஒரு பிரச்சனை அந்த மாதிரி. அதாவது டெல்லின்றது இப்பயே வந்து டெல்லின்றது அவருக்கு முழு அதிகாரமே கிடையாது அந்த ஸ்டேட்ல. இல்ல இல்ல ஓகேவா? அதை கொண்டு வந்து வைபர் ஒரு நம்ம நிமிஷம் நான் இதுல பேசிக்கிறேன். சேர்க்கக்கூடாது. இல்ல இல்ல இன்னொன்னு, தமிழ்நாடு அரசியல் நான் வந்து 15% பாசிட்டிவா சொல்றேன். என்னை இல்ல இல்ல பொறுத்த அது வரைக்கும் ரொம்ப நான் அதிகம். எதிர்பார்க்கறது இல்ல இல்ல இருங்க இல்ல கனியே. நான் இல்ல வைபர் அதான் 15% கனி இல்ல 15% வந்துட்டாலே அவர் ஒரு பெரிய சக்திங்க. அது அது புரியுது. ஆனா அந்த அதுதான் 15% இவங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க இவங்க. டிஎம்கே கர்நாடகாவுல டிஎம்கே வந்து தாண்டி குமாரசாமி இல்ல மத்தவங்களுக்கு ஓட்டு கர்நாடகாவுல போடுறவங்களே குமாரசாமி வந்து 15% கிடையாது. இது எப்படி மொத்தமாவே விஜய்க்கு இவங்க அந்த 15 வரும்னு எதிர்பார்க்கறதே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லங்க விஜயகாந்த் அவ்வளவு பண்ணி அவரே முதல் எலெக்ஷன்ல 8% தான் எடுத்திருக்காரு. இவரை விட அவர் இல்ல வந்து நல்ல இல்ல இல்ல நிறைய இப்ப ஹெல்ப் இப்ப ஒரு பண்ணியிருக்காரு. இப்ப ஒரு கேப் இருக்குல்ல. இப்ப வந்து இப்ப பன்னீர்செல்வம் தனியா இருக்காப்ல, இவரு தனியா இருக்காப்ல. அந்த இடத்த வந்து இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு இப்ப 2 வருஷம் அது இருக்கு. வரலாம் ஏதாவது ஒரு வைபர். ஆனா அது அது நிறைய ஓகே. இடத்துல ஆனா ஒரு முதல் எலெக்ஷன்லயே இவங்க சொல்ற பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப அதிகம். நீங்க சொல்ற இல்ல பர்சன்டேஜ் இல்ல ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல அதிகம். இவங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ அரசியல் புரிதல் வேணும்ன்ற. நம்ம எடுத்த உடனே எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒண்ணு பண்ணிட முடியும். நம்ம ஒரு தொகுதியில இருக்கோம், நம்ம நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாலே புரிஞ்சிட போகுது. ஆனா வந்து இங்க ஒரு இடம் இருக்கு. இங்க அவருக்கான இடம் ஒண்ணு இருக்கு. அவர் கரெக்டா அவர் நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து கூட்டணின்றது வந்து அவருக்கு வேற ஒரு கட்சிக்கு கீழே போனதாங்க கூட்டணின்றது மதிப்பு கிடையாது. அவரை தலைமையை ஏத்துக்கிட்டு நான் விஜய் முதலமைச்சரா ஏத்துக்கிறேன்னு 2 கட்சி வருதுன்னா ஏன் சேர்த்துக்க கூடாது? எனக்கு புரியலையே. ஒரு சேர்த்துப்பாரு. சின்ன அது சின்ன சேர்த்துப்பாரு. இல்ல ஏன் இல்ல இல்ல அதுதான் நான் முதல் சொல்றேனே. எலெக்ஷன்ல இல்ல கண்டிப்பா அததான் இல்ல நான் இல்ல சொல்றேன். இப்போ இல்ல விஜய் வைபர் வந்து இப்போ நான் ஆல்ரெடி இல்ல இல்ல இவங்களோட இரியா சின்னம் இந்த உதயசூரியன் ரெட்டல்ன்ற அந்த 2 சின்னம் எங்கெங்கெல்லாம் போய் மூளை முடுக்குல சேர்ந்திருக்கத ஒரு புதுசா இரியா ஒரு சின்னத்தை வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்கவே முடியாது இருக்கு. இவங்களால. விஜய்க்கு ஒரு நான் 5 to பதில் 6 சொல்லாமா? percent இதுக்கு ஓட்டு இதுக்கு இருக்கு, பதில் அவ்வளவுதான். சொல்லாமா? இல்ல இதுக்கு மனித பதில் ஒரு நிமிஷம் சொல்லாம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. அன்பு சொல்லிட்டோம், அதுக்கு பண்ணி சொல்லுங்க. அன்பு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல விஜய்க்கு 5 to 6% ஓட்டு கண்டிப்பா இருக்கு. கன்ஃபார்ம் வாங்குவாரு, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல ராஜா. அது எப்படி சொல்லுங்க ராஜா மனிதன். நீ சொல்ற? இது ஒரு நிமிஷம் இரு. நீ எப்படிப்பா நீ அன்பு சொல்ற? சொல்லுப்பா. பாரு நீ பாரு, நீ நான் ஏற்கனவே பாருன்னா சொல்லிருக்கிறேன் எனக்கு உன்ட்ட. புரியல. நான் அவர் கூட டிஎம்கே அப்படிதான் சொல்லுவேன் சொல்றாங்க ரிவ்யூ. டிஎம்கே நீ சொல்லு. கேவலமா தோக்க யோ, இது போகுது, என்னோட நீ கருத்துயா, நீ பாருன்னுவேன். சொல்லியா? அதே மாதிரி இது என்னோட கருத்து. அதுதான் நானும் சொல்றேன், சொல்லுதான் நானும் சொல்றேன். இப்போ நான் ஏதாவது சொன்னேனா இல்ல உன்ட்ட? இல்ல ப்ரோ, இல்ல ரிவ்யூ ப்ரோ. அவரோட 6%ன்றாப்ல அது திமுகவே 6% சொல்றாங்கன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு 15% சொல்றேன். நான் வந்து பாசிட்டிவா சொல்றேன் ப்ரோ. யாருமே முதல் தடவை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 15% ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் தாங்க பெரிய சக்தி. இல்ல 3வது வைபர் பெரிய 15 கட்சி. எப்படி வைபர் நீங்க இல்ல அவ்வளவு கனி, அவ்வளவு பெரிய நான் ஓட்டு இல்லைங்க. வரும்னு நான் ஒரு எதிர்பார்க்கறீங்க? நிமிஷம் கனி. நான் வந்து 15%ன்றது ஓகே, எனக்கு புரியுது உங்களோட கருத்து. நான் இவங்களுக்கு பாசிட்டிவாவே சொல்றேன். ஒர்க் பண்ணி 2 வருஷத்துல இல்ல ஒரு ஓகே. 10 ஆனா சரி எனக்கு ஓகே 10% மேல வாங்கினாலே ஒரு 10 பெரிய இடம். ஏன்னா ஆமா இல்ல 10 இல்ல வாங்கினா பெரிய குமாரசாமி, விஷயம். அதெல்லாம் நீங்க எதுலயும் பக்கத்துல ஆமா. கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா குமாரசாமி அவருக்கு என்ன இருக்கு? அவர் தான் கிங் மேக்கரா இருந்து அதாவது இல்ல வைபர், மெஜாரிட்டி நான் என்ன இல்லாத. சொல்றேன்னா இது இது ஓகே. இது வந்து பாலிடிக்ஸ் ஓகே. இது இன்னைக்கு ஒரு வெற்றிடா இருக்கு, நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் ஓகே. ஆனா இவங்களோட அந்த சின்னமே வந்து எவ்வளவு பெரிய ரோல் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு புதுசா ஒருத்தர் வர்றத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு பெரிய நான் கஷ்டம், இதுக்கு அது பதில் எல்லாருக்கும் சொல்லட்டுமா? தெரிஞ்சிருக்கு இதுக்கு பதில் எலெக்ஷன் டைம்ல. இதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லாமா? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா விஜயகாந்த் சாரை வந்து விஜயகாந்த் சாராலே முடியல, விஜய் சாரால முடியுமான்னு கேட்டீங்க. ஆமா, அதுக்கு நான் ஒரு இவரை விட பதில் அவர் வெயிட் இவரை விட நிறைய நல்லது பண்ணிருக்காரு. பேசுறேன், நான் ரொம்ப நல்ல சொல்லிடுறேன். இல்லங்க, மனுஷன் அவர். விஜயகாந்தோட விஜய்க்கு ஈர்ப்பு இருக்கு. நீ என்ன பேசுறீங்க நீங்க? நான் விஜய் பேசுறேன் பீக்ல நான் இருக்காரு. ஈர்ப்பு இருக்கு, நான் ஈர்ப்பு பேசுறேன் இருக்காதது நான் ப்ரோ. பேசுறேன் அதை சொன்னா ஏன்னா நம்ப ஏங்க மாட்டீங்களா? ஃபேன்ஸ் நான் அதிகம் இருக்குங்க. இருங்க ஆனா ஒரு மக்கள் நிமிஷம். மத்தியில என்ன செல்வாக்கு நான் விஜயகாந்த் கிட்ட இதை விட பேசிடுறேன் ஐயோ அதிகமா கனி, இருந்துச்சுங்க. நான் நான் இதை விட சொல்றத அதிகமா பேசிடுறேன் மக்கள் கேட்டுட்டு செல்வாக்கு ஒரே ஒரு விஜயகாந்துக்கு பாயிண்ட் நான் இருந்துச்சுங்க. சரி, நீங்க சொல்றேன். பேசிட்டீங்கல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க இன்னும் பேசுங்க. பேசி முடிக்கல, அது இன்னும் பேசி முடிக்கல. அது அதுக்கு நீங்க பேசி முடிக்கலையா? இருங்க ஒரே பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. விஜயகாந்த் வந்தப்போ வந்துட்டு தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போதே அவர் 8% தான் வாங்கினாரு, 7.35.
இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது. என்டிகே இருக்கு, பிஜேபி இருக்கு. பிஜேபி ஒண்ணும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் இருக்கு. அவங்க ஒரு பொறிக்கு எடுத்தா 5% ஓட்டு வாங்குவாங்க அவங்க. இப்பெல்லாம் தேர்ட் ஃப்ரண்ட்லாம் இருக்கு. விஜயகாந்த் வந்தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல ஏடிஎம்கே உடைஞ்சு போயிருக்கு. கண்டிப்பா நாம் தமிழர் ஓட்டையே விஜய் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே இல்ல ஒரு நிமிஷம். ஏடிஎம்கே உடைஞ்சிருக்குன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. டிடிவிடி இருக்க 3% ஓட்டு மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. மீதி ஓட்டு எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. இல்லங்க, இது ஒரு போட்டி இருக்குல்ல, இவங்களுக்குள்ளேயே ஒரு கட்சி ஒரு போட்டி இருக்குன்னு போது அந்த இடத்தை இவர் பயன்படுத்திக்கலாம்னு சொல்றேன். ஏங்க புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு அப்படிதான் தெரியும். ரட்டல பவர் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ உங்களுக்கு தெரியும். இல்ல அது வரும்போது பாத்துப்போங்க. நான் இப்ப என்னன்னா நம்ம ஒரு ஒரு பொதுவான ஒரு இதுலதான் பேசுறோம். ஒரு பொதுவா சரி, இதுதான் நான் வரும் பேசிக்கிறேன். அப்படின்றத நான் வச்சுதான். பேசிக்கலாமா? ஒரே நீங்க நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க. முடிச்சிடுறேன். நீங்க அதுதான் ஒரு முடிக்கிற மாதிரி பொதுவான ஒரு தெரியல. நீங்க முடிக்கிற மாதிரியே தெரியலையே. அதான் ஒரு நிமிஷம் ப்ரோ, பேசலாமான்னு கேட்டேன். பேசி முடிச்சிடுறேன் இருங்க ப்ரோ. அதுதான் இது வந்து நம்ம ஒரு கணிப்பு தான். நான் வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கோ இல்ல அவங்களுக்கு என்னன்னா வந்து நம்ம ஒரு ரசிகர் மனப்பான்மையில நம்ம ஓகே. ஆனா வந்து நீங்க விஜய் ஃபேன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சியா இருப்பாங்க. அவங்க குடும்பத்திலேயோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அப்போ வந்து இது எல்லாமே பிரிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது என்னன்னா அவர் ஒரு 10% மேல வாங்கினாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 10% மேல ஓட்டு வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு 3வது ஒரு பெரிய கட்சியா இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் அடுத்த தேர்தலில் எப்படி ஒர்க் பண்றாரு, எப்படிலாம் வந்து காய் நகர்த்துறாருன்றத வச்சுதான் இங்க வந்து ஒரு கட்சியை வந்து எப்படி கொண்டு போறாங்கன்றத பார்க்க முடியுமே தவிர எடுத்ததும் 2 வருஷத்துல 10% வாங்கினாலே மிகப்பெரிய வெற்றி தான் அது. அது நானே அததான் நானும் சொல்றேன். சொல்றேன். சரி அததான் பெரிய இவங்க சரி வெற்றி. நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நான் பேசிக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீ தடுக்காதீங்க, பேசிடுறேன். நீங்க விஜயகாந்த் சாரையும் விஜய் சாரையும் கம்பேர் பண்ணி சொல்லும் போது விஜயகாந்த் சார் வரும்போது இருந்த எதிர் சக்திகள் ரெண்டும் ரொம்ப பெருசு. அது மக்கள் மத்தியில் அவங்க 2 பேரும் காலகாலமா மக்களால போற்றப்பட்ட 2 தலைவர்கள். அந்த தலைவர்கள் அவ்வளவு சீக்கிரமா அடிச்சுட்டு வர முடியல. பட் விஜய் சார் வந்த காலகட்டங்கிறது வேற காலகட்டம். அந்த எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கான ஒரு இடம் வெற்றிடமாவே இப்பவும் இருக்கு. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதிக சின்னத்தை வச்சு மக்கள் ஓட்டு போட்ட காலம் அந்த காலம். இப்போ மக்கள் சின்னத்தை பாக்குறது இல்ல. இப்ப அந்த சின்னங்களே மக்கள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஓட்டு போட்டுருவாங்க, சின்னத்தை வச்சு ஓட்டு போட்டுருவாங்கன்னு மக்களை வந்து அப்படி தரக்குறைவா எடை போடவே முடியாது. ஏன்னா மக்கள் ஐடியாலஜி பார்த்து ஓட்டு போடுறாங்க. நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஏன் தெரியுமா, நீங்க சொன்னது மாதிரி மற்ற கட்சிகள் இங்க வராதுன்னு சொன்னது நான் ஏற்றுக்கிறேன். பட் விஜய் சார் வந்து பேசுற தத்துவங்கிறது இந்த மண்ணுக்கான தத்துவத்தை பேசுறாரு. அவர் சொன்ன தலைவர்களான அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், இந்த மண்ணுக்கான தலைவர்கள். ஸோ அந்த மண்ணுக்கான தத்துவத்தை யார் பேசினாங்களோ அதை எடுத்துக்கிடுவாங்க. நாளைக்கு விஜய் சார் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்து இந்த மக்கள்கிட்ட எப்படி போறாரோ அதை பொறுத்து அவரை கொண்டு வரலாம். நீங்க 15% சொன்னீங்க. பட் ஒரே நாளையில ஒரு ஆட்சி கவுந்தது நடந்திருக்கு. ஒரே நாளையில ஒருத்தர் ஹீரோவும் நடந்திருக்கு. ஒரே நாளில ஹீரோவை கொண்டு வச்சுட்டாங்க. வெயிட் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க உதயசூரியன் சின்னத்தை கொடுத்த கோவிந்தசாமியோட அவர் தான் கொடுத்தாரு. அப்ப அண்ணா அதை கொண்டு எப்படி சேர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த படங்கள் மூலியமா கொண்டு சேர்த்தாருன்னு தெரியும். ஸோ படங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. அதை சின்னத்தை கொடுத்தது கோவிந்தசாமிங்கிற ஒருத்தர். பட் அண்ணா கொண்டு போய் சேர்த்தது வேற மாதிரி. அதை திரைப்படத்துல எம்ஜிஆர் கொண்டு சேர்த்தது வேற மாதிரி. அதை எழுத்துல கலைஞர் கொண்டு சேர்த்தது வேற மாதிரி. ஸோ அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு சின்னத்தை கொண்டு வந்தாச்சுன்னா இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியா ஈஸியா கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க அதுதான் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. நீங்க எப்பவுமே ஒரு காலத்துக்குள்ளாடியே நிக்கிறீங்க. அப்படி நிக்காதீங்க. ஏன்னா எதிரியோட பலம் தெரியணும். எதிரியோட பலம் தெரியாம எதிரியை தாழ்வா நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. அந்த எதிரி என்னத்தை கொண்டு வரான்னு ஒரு நிமிஷம் 10%ன்றதே வந்து நல்ல விஷயம் தான் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ இதெல்லாம் என்ன சொல்றேன் இங்க பாருங்க. இதுல சினிமா வேற அரசியல் வேற ப்ரோ. முதல் சினிமா ரசிகர்கள் அப்படியே பேசக்கூடாது. அரசியல் வேற சினிமா வேற. இந்த கட்சி பிடிச்சிருக்கா, இந்த கொள்கைகள், அவங்க வைக்கிற சித்தாந்தங்கள், அவங்க வைக்கிற செயல் திட்டங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கல இப்படிதான் பேசணும். அது யாரா இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில. இப்ப சரிங்களா, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும். நீங்க வந்து அண்ணா ஆரம்பிக்கும் போது அவர் தெருமுனை கூட்டம் போட்டே ஆகணும். அவர் வந்து பல ஆயிரம் கணக்கான தெருமுனை கூட்டங்கள் போட்டார். ஏன்னா அன்னைக்கு கட்சியை சேர்க்கறதுக்கு அப்படி பண்ணணும். அது விஜயகாந்த் வரும்போது கொஞ்சம் மாடர்ன் ஆயிடுச்சு. டெலிவிஷன் அதெல்லாம் வந்துச்சு. சரிங்களா, அது அன்னைக்கு வேற மாதிரி இந்த சுவர் விளம்பரங்கள், நியூஸ் பேப்பர் ஆடு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்க காலத்துக்கு எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா, ஒருத்தரோட கொள்கையோ ஒருத்தரோட சின்னத்தையோ ஒரு கட்சி பேரையோ போய் அடித்தட்டுல இருக்க கடக்கோடியில இருக்க கன்னியாகுமரியில இருக்க மூலையில இருந்து ஆரம்பிச்சு கும்மிடிப்பூண்டியில இருக்கவங்க வரைக்கும் சேர்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் வந்து கீழே இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னன்னு வச்சுங்களேன், இங்க வந்து பேசுறாங்கல்ல, இந்த சதவீதம் பேசுறாங்கல்ல, இவங்களை யாரையுமே நம்பாதீங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு சித்தாந்த பின்னணி இருக்குது. சரிங்களா, எவ்வளவு வேணாலும் வரலாம். இவ்வளவுதான் வரும். ஏன் பண்றாங்க நான் சொல்றேன். எலெக்ஷன் வந்து என்னைக்குமே வந்து எலெக்ஷன் என்னைக்கு வின் பண்றதில்ல. இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கிரியேட் பண்ணி காலங்காலமா கொத்தடிமைகளா இருந்து நம்மளை இது பண்ணதான் இவங்களோட சாதனையே. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து என்ன லாப்பிங் ஸ்மெல்லி போடலாம். கொத்தடிமையா தான் வாழ்க்கையில இருக்கணும்னா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து என்னன்னு வச்சுக்கோங்களேன்,
அது இங்க பாருங்க, இப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே வந்து அவங்க கமிஷன் வாங்குறாரு ஏதாச்சும் ஒருத்தர் பேசுனாங்கன்னு கேளுங்க, சொல்லுங்க, ப்ரூஃப் காமிங்க சொல்லுங்க. வந்த பிறகுதான் இங்க எல்லாரும் வாய் பேசுவாங்க, அவ்வளவு அப்படி பண்ணாரு இது பண்ணாருன்னு. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இதே அது பேர் என்ன, உதயசூரியனை தான் வந்து 2011 கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, 26 சீட்டு தான் வாங்கினாங்க. இதே உதயசூரியன் தான் 1991 வெறும் 2 சீட்டு தான் வாங்கினாங்க. அதெல்லாம் வரலாறுல தான் இருக்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அதனால வந்து இவ்வளவுதான் வாங்குவார் அவ்வளவுதான் வாங்குவாருன்னு இந்த இதுல சுருக்கிறதே முதல் தப்பு. எவ்வளவு அது வந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க எல்லா பேருமே இவ்வளவுதான் வாங்குவாருன்னு. மக்கள் மனசை வந்து மூல செலவு பண்ணி 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 எல்லாரையும் இத்தனை நாள் கொத்தடிமையாவே வச்சுட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாம் வந்து தெளிவா இருக்கிறாங்க. 1.5 கோடி இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க டெய்லி டே டு டே பேசிஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க கொத்தடிமையா இருந்தா என்ன கிடைக்குது அப்படிங்கறத. அதனால வந்து இந்த 200 ஊப்பிகள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நானே ஆக்சுவலி அரசியல்ல நல்லா பண்ணா அது மகிழ்ச்சி தான். 1 மினிட் இருங்க, நாங்க ஒரே விஷயம் வரேன் உங்களுக்கு. சொல்லுங்க வைபர் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதுதான் அது வந்து விஜய் உண்மையிலே அரசியல நல்லா பண்ணா மகிழ்ச்சி தான். உண்மையே ஒரு நல்ல ஒரு அவரு, அதாவது இங்க யாருமே வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்து நம்மளை ஏமாத்தாத வரைக்கும் அவங்க பண்ற விஷயம் நமக்கு நல்ல விஷயம் தான். அததான் நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து இந்த கட்சி திமுக தான் ஜெயிக்கணும், திமுக மட்டும் தான் அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்கல ப்ரோ. நீங்க வந்து ஒரு இதுதான். இப்பயே நம்ம இப்பயே நம்ம ஒரு கணிக்கிறோம் ப்ரோ. இல்ல நமக்கு தெரியும், ஒரு 4-5 வருஷமா ஒரு அரசியல ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது இல்ல ஒரு நிமிஷம், நான் வந்து 10-15% பெரிய விஷயமா தான் ப்ரோ சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு தேர்தல் நீங்க, நான் வேணா சொல்றேன், ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேசுவோம். இல்ல வர 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க அப்ப வைப்பர் ஒரு நிமிஷம். ஜோல் இருங்க கை தூக்கி நீங்க இப்ப சொன்னீங்க விஜயகாந்த் பத்தி. இரியா ஆனந்த் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு விஜயகாந்த் பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலி அவர் கட்சி அறிக்கை விட்டார் இல்லையா, அப்போ பிரஸ் எல்லாம் மீட் எல்லாம் கொடுத்தார்ல, அப்ப இந்த 2 கட்சியும் ஒன்னும் அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. ஒரு மாநாடு போட்டாரு விஜயகாந்த், அது இங்க இருக்கிற ஊபிஸ்க்கு தெரியும். அந்த மாநாடுல பயந்து 2 கட்சி சீரியஸாவே அந்த மாநாடு அந்த டைம்ல ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஒரு சினிமால இருக்கிற நடிகை ஒரு இதை வந்து இந்த சினிமால ஒரு உயரத்துல இருந்து அதுக்கப்புறம் அரசியல் வந்து மக்களுக்கு அவர் முதலே பண்ணிட்டு வந்துட்டாரு. கரெக்டா? சோ இப்போ இந்த 10 வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. சின்னம் தான்ன்றது இல்ல, அப்படி சின்னம் தான் முக்கியம் இருந்தா இன்னைக்கு நான் தமிழரோ பிஜேபியோ பாமகவோ இல்ல ஓட்டெல்லாம் வாங்காது. இவ்வளோ பர்சன்டேஜ் 5 6 அது ஒரு பர்சன்டேஜ் தான். கூட்டணி வச்சாரு. கூட்டணி எதுக்கு வச்சாருன்னா அவருக்கு தெரியும் இந்த 2 கட்சி எதிர்க்குன்னா ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து தான் ஆகணும். அவர் கூட்டணி வச்சு ஜெயலலிதா இருக்காரா இல்லையா? ஒரே நிமிஷம் சூப்பர் ஜோயல், நீங்க நல்லா பேசுனீங்க, கன்கிராச்சுலேஷன். இங்க யாரையும் கொத்தடிமையெல்லாம் வச்சிடலங்க, ஓகேவா? இங்க திமுக விட அதிமுக தான் அதிகம். இல்ல நீங்க 200 ரூபா தெரியுங்க யாரு நீங்க சொல்றீங்கன்ட்டு. நீங்க சரி ஜோயல் நீங்க இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க மியூட்ல இருங்க, நான் முடிச்சிடறேன், ஓகேவா? திமுகவோட அதிகமா அதிமுக தான் ஆட்சியில இருந்திருக்கு, ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு டேட்டா. செகண்டரி திங் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஓகேவா? இங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க, பாமக வந்து ஓட்டு வாங்கியிருக்கு, அது ஒரு கேஸ்ட் ரீதியான ஒரு ஓட்டு, ஓகேவா? அவங்க ஒரு சமூகம் பின்னாடி ஒரு ஓட்டு இருக்கு, அதனால வாங்கியிருக்காங்க. விஜயகாந்துக்கு நான் 8% ஓட்டு வாங்கினாரு. உண்மையிலே இவரும் வாங்கினாரு. யாரு? கமல் அவர்கள் வரும்போது 3.5% 4.5% வந்து ஒரு எலெக்ஷன்ல வாங்கினாரு. நான் ஜோயல் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா, நீங்க சிம்பிள் எடுத்துட்டு போய் ரீச் பண்ணுங்க, சூப்பர். எல்லாமே திமுக இரட்டை இலையெல்லாம் முறியடிச்சு உங்களோட புது சின்னத்தை எடுத்து போய் மக்கள் மத்தியில சேர்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், இது ஓகேவா? ஆனா எந்த ஓட் பேங்கை எடுக்க போறீங்கன்னு தான் என்னோட கொஸ்டின். திமுக ஓட் பேங்க் இருக்கு, அதிமுக ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இருக்கு, 22-30% ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை எது யாரோட ஓட் பேங்க் நீங்க ஸ்ட்ராங்கா எடுக்க போறீங்கன்னு மட்டும் சொல்றேங்க. நான் சொல்லட்டுமா அதுக்கு பதில? நான் சொல்றேன் சூப்பரா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அந்த வைபர் ராஜா சொன்னாரு. இல்ல நான் பேசவே இல்லை, அவர் ரொம்ப அதிகமா பேசினாரு, அவரை மட்டும் அதிகமா பேச விட்டீங்க நீங்க. வைபர் ராஜா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணவே இல்லை. நான் பதில் சரி அன்பு சொல்லுங்க. அவரு தானே கேட்டாரு, ஜோயல் ஆன்சர் பண்ணுவாரு, இவரே பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு பதில் தானே தேவை, யார் சொன்னா என்ன உனக்கு புரியல? பதில் யார் சொன்னாங்க? யார கேட்டாங்க? விஜய் தரப்புல யாருன்னு சொல்லலாம், ஜோயலும் சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம், மணிக்கும் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது.
யாரா சொல்லுங்க சொல்லுங்க please. மனிதன். இல்ல அது ஃபர்ஸ்ட் நான் வைபர் ராஜாவுக்கு சொல்லணும். அவர் முடிவு பண்றது இல்ல எலெக்ஷன். வைபர் ராஜா வந்து 15% முடிவு பண்றது இல்ல எலெக்ஷன். ஒரு பெரும் கூட்டமான மக்கள் முடிவு பண்றதுதான் எலெக்ஷன். அதை வச்சு அவர் அதை புரிஞ்சுக்கிடணும். யாரையும் எதிரிய வந்து ஆமா ஆமா, அவ்வளவு அவர் ரொம்ப சீக்கிரம் அதிகமா சொல்லிட்டாரு. ரொம்ப பேசுங்க கம்மியா தான் பேசுங்க வரும், அதிகமா சொல்லிட்டாரு. இங்க பாருங்க கனி ப்ரோ, நம்ம டீசெண்டா பேசிட்டு இருக்கோம், பேச யோ விடுங்க கனி, பேச நீ விட்டுங்க அமைதியா இருயா, வாயை கிளறாதயா. அப்புறம் நான் சும்மா தேவையில்லாம பேச எங்கெங்கயோ போவேன். இரியா அவர் பே பேசிட்டோம். அதை அவர் முடிவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் வந்து விஜய் சார் வந்து வாங்கினா எனக்கு சந்தோஷம்னு. பட் அவர் சொல்லும் போது சந்தோஷம் மாதிரி தெரியல, கொஞ்சம் வன்மம் கலந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால அவரோட பேச்சை ஏற்றுக்க முடியாது. அப்புறம் சபா அவர்கள் சொன்னாரு, இந்த சின்னங்களை வச்சு உள்ள கொண்டு வர்றது, மற்ற விஷயங்களை வச்சு கொண்டு வர்றது, மக்கள் வந்து மூணாவது கட்சியில கொண்டு வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னாரு. சரி பட் அது இருங்க மூணாவது மனிதன் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வாங்குவார் நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அது நான் யாரோட முடிவு பண்ண ஓட்டு முடியாது. வாங்குவாரு அதுதான் நீங்க சொல்லுங்க அதைத்தான் உங்க சொல்ல கருத்து. வந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, யாரோட ஓட்டை பிரிப்பாருன்னு. அவர் எல்லாரோட ஓட்டையும் பிரிச்சிருவார். ஏன்னா அவர் பேசுறது தத்துவம். அவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜையும் கொண்டு வைக்கிறாரு மக்களுக்கு முன்னாடி. எந்த தத்துவம் இவங்க திராவிடம் சொல்றாங்களோ அந்த தத்துவத்தை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறாரு. சோ மக்கள் வந்து அந்த தத்துவத்தை ஏத்துக்கிட்ட மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. மனிதன் காமராஜர் உங்க தோத்துருக்காரு தமிழ்நாட்டை, தெரியுமா இல்ல உங்களுக்கு? வெயிட் இல்ல சொல்லி முடிச்சேன் நான் ஒரு நான் சொல்லிக்கிறேன். பேசி அண்ணாவும் தோத்துருக்காரு. ஓகேவா, நான் பேசி முடிச்சேன். காமராஜரும் சபா நீங்க தோத்துருக்காரு. பேசும்போது நான் பேசல, என்ன பேச முடிங்க, விட்டீங்கன்னா சரி நல்லா சொல்லுங்க இருக்கும். சொல்லுங்க ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. முடிச்சா அதனால ஒரு அந்த நிமிஷம். எல்லாருமே தோத்துருக்காங்க. தோக்காதது யாரு? அரசியல்ல தோக்காது யாரு? தோத்தாதான் அரசியல். கருணாநிதி ஸோ இருக்காரு. தோக்கறத வச்சு கருணாநிதி வெயிட், நான் தோத்துட்டு பேசி போறாங்க, நீங்க முடிச்சேன். பாயிண்ட முடிங்க. தோத்துட்டு போறாங்க, பாயிண்ட முடிங்க, நீங்க சொல்லி பேசுங்க. முடிக்க விடுங்க, நீங்க சொல்லி முடிக்க விடுங்க. ஸோ முடிங்க முடிங்க. அதனால அவர் எந்த கட்சியோட ஓட்டை பிரிப்பான்னு சொன்னீங்க. எல்லா கட்சியோட ஓட்லையும் எல்லாமே வரதான் செய்யும். ஸோ ஒருத்தர் வந்து முடிவு பண்றது கிடையாது. எலெக்ஷன்ல அவர் வந்து எந்த மக்களுக்கு ஆதரவா பேசுறாரோ, எந்த மக்களுக்கு எந்த கட்சிக்கு எதிராக நிக்கிறாரோ, அப்பவுமே அவர் எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ ஓகே வரதுக்கு வாய்ப்பு ஓகே இருக்கு. ஓகே அவ்வளவு. மனிதன் புரிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க அன்பு. இல்ல இதுக்கு என்னோட ஒரு இல்ல இல்ல நான் இது சொல்லிடுறேன், அன்பு நான் ஒரே சொல்லிடுறேன் நிமிஷம் சபா. ஒரே நிமிஷம் ஆ, 1 மினிட். அவர் சொன்ன கருத்துக்கு மட்டும் ஒரு எதிர்கருத்து. ப்ரோ, இங்க தமிழ்நாட்டுல மெஜாரிட்டியா இருக்க 2 ஓட்டு அரசியல் என்னன்னு நான் இப்ப கரண்ட்லி இருக்க சொல்றேன். ஒன்னு திமுக எதிர்ப்பு அரசியல். ஓகேவா, அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாவே இருக்கு. ஓகே, 40 வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக எதிர்ப்பு அரசியல்ன்ற ஒரு ஓட் பேங்க் வந்து அதிமுக கிட்ட இருந்து இப்போ பாஜக கிட்ட இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கு. அதை விஜய் எடுத்தாலும் அது எங்களுக்கு சாதகம் கிடையாது. இன்னொரு ஓட் பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னா, பிஜேபி எதிர்ப்பு அரசியல்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதையும் எடுக்க போறாரா? இது 2 ஓட் பேங்க் தான் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க். இதை விஜய் எப்படி எடுப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்காக இது வரைக்கும் விஜய் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? விஜய் ரசிகர்கள் திராவிடத்தை அழிச்சிருவோன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க பெரியாரை படிக்க சொன்னாரு விஜய், ஆனா இவங்க வந்து இங்க திராவிடத்தை வாழ விட மாட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் ட்வீட்ல நிறைய பார்த்திருக்கேன். அதனால நான் கேட்கிறேன். ஓகே ஓகே. ப்ரோ அவங்க திராவிடத்தை நீங்களே ப்ரோ மறந்துட்டே சபா, நீங்களே நான் மறந்துட்டீங்க. பேசுறேன் ப்ரோ.